எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மாகாண பொதுச் சேவைகள் தொடர்புடையது. நாங்கள் இந்த செயலமர்வு தொடரில் இதுவரையில் தாபன நடைமுறைகள் மற்றும் செயல் ஒழுங்கு விதிகள் என்பது தொடர்பாக 2 செயலமர்வுகளை நடத்தி இருக்கிறோம். விடுமுறைகள் தொடர்பாக சில விடயங்களை கலந்து பேசியிருக்கோம். உண்மை சொன்னா இதுல எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற விடயங்கள் தான். நான் இந்த செயலமர்வு ஒரு மீள் பார்வையாக உங்களோட பேசுவதற்கு பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். முதல்ல இதற்குரிய வினாத்தாள்களை சேகரித்து வைத்திருந்தேன். ஒரு வினாத்தாள்களாக எடுத்து ஒரு கேள்வியாக காட்டிக் கொண்டிருக்காமல் ஒவ்வொரு பகுதியையும் பார்க்கிற போது இதுல இந்த வகையாக கேள்விகள் இருக்கும் என்கிற அடிப்படையில கலந்து பேசுவது நல்லது. விடுமுறைகள் தொடர்பாக நாங்கள் விடுமுறைன்னு சொல்ற லீவு லீவு சம்பந்தமா ஒரு தொகுதி மிகுதியாக இருக்குது. அதை இன்றைய இரவு செயலமர்வுல பார்த்துக்கொள்வோம். இப்போ பொது தாபன விதி கோவையினுடைய முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பிரதியீடாக இருக்கக்கூடிய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக இதில் கேட்கக்கூடிய கேள்விகளை மிகுந்த வேகத்தில் சொல்லி கொண்டு போகிறேன். எனக்கு யாரோ ஒரு சகோதரனா சகோதரியா தெரியல, தொடர்ச்சியாக சில வினாக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலானவை பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் சார்ந்ததாக இருந்தது என்பதால் நான் பதிலளிக்கிறேன். இன்றைக்கு அவர்களுடைய அந்த சந்தேகத்துக்கு விட கிடைக்கும். சரி, தொடர்ந்து கதைப்போம். இப்போ பாருங்க, அரசாங்க சேவை ஆணைக்குழு நடைமுறை விதிகள் தொடர்பாக ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் வினவப்படக்கூடிய வினாக்களை விரைவுபடுத்தி பார்த்து கொண்டு போகும். சரிதானே? இப்ப முதலாவது அத்தியாயத்துல நான் அதிகமாக எல்லாம் சொல்ல இல்லை. முதலாவது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக குறிப்பிடும் அரசியல் அமைப்பின் உறுப்புரை. அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டிருப்பது தொடர்பில் அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பட்டிருப்பது தொடர்பில் குறிப்பிடுகின்ற அரசியல் அமைப்பினுடைய உறுப்புரை 55. உண்மையில அரசியலமைப்பினுடைய 55(3) தான் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தத்துவங்கள் கையளிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரங்கள் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருப்பது தொடர்பாக 55(3) சொல்லுது. நாங்கள் பொதுவாக அரசியலமைப்பின் உறுப்புரை 55 என்று சொன்னாலே போதுமானது. அது ஏனைய நிபந்தனைகள் 55 1, 2, 4 என்பவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்தது, அரசாங்க சேவை ஆணைக்குழு அரசியலமைப்பின் மூலம் தனக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்களை கையளிக்கும் முறைகள் என்று கேட்கலாம். இதெல்லாம் 2 பாயிண்ட்ஸ், 2 புள்ளிக்கு கேட்கக்கூடிய கேள்வி. அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்களை, இதை நாங்கள் சொல்லுகிறது கான்ஸ்டிடியூஷனல் பவர், அரசியலமைப்பினால் உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்களை கையளிக்கும் முறைகள். கையளிக்கிற முறையில் இருந்தால் டெலிகேட்டட் பவர், கையளிக்கிற முறை கேட்கப்பட்டால் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, அரசாங்க சேவை ஆணைக்குழு அதன் உறுப்பினர்கள் அல்லாத 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் சில வகுதி உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய தத்துவங்களை கையளிக்க முடியும். இது அரசியலமைப்பினுடைய 56வது உறுப்புரைக்கு அமைவாகும். 56வது உறுப்புரைக்கு அமைவாக அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்ட நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய விடயங்கள் சார்ந்த தத்துவங்களை ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். இரண்டாவது, அரசியலமைப்பின் 57ஆம் உறுப்புரைக்கு அமைவாக அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்களை அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு கையளிக்கலாம். அப்ப 2 விதமாகத்தான் நாங்க பார்க்க போறோம். அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்களை
தனது உறுப்பினர் அல்லாத 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். இரண்டாவது, அரசாங்க உத்தியோகத்தர்களிடம் கையளிக்கலாம். உதாரணமாக அமைச்சின் செயலாளர், அமைச்சின் மேலதிக செயலாளர், திணைக்கள தலைவர், அரசாங்க அதிபர், இடையில ஒரு ஆள முக்கியமா சொல்லாவிட்டால் இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், இந்த வகையில கையளிக்கலாம். அமைச்சின் செயலாளர், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அமைச்சின் மேலதிக செயலாளர், திணைக்கள தலைவர்கள், அரசாங்க அதிபர்கள் போன்ற எல்லாத்தையும் கையளிக்கலாம். இது உத்தியோகத்தர்களிடம் கையளிப்பது. அடுத்தது குழுவிடம் கையளிக்கலாம். அந்த குழுவுக்கு உதாரணம் கல்வி சேவை குழு, சுகாதார சேவை குழு என்கிற 2 குழுக்கள் இருக்குது. அடுத்து இன்னொரு கேள்வி இதுக்குள்ள கேட்கக்கூடியது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் பொறுப்பு கூறல் அல்லது வகை கூறல். அரசாங்க சேவை ஆணைக்குழு தன்னுடைய கர்மங்கள் தொடர்பாக யாருக்கு பொறுப்பு கூற வேணும் என்று கேட்பேன். அப்படி கேட்கிற போது நீங்க சொல்ல வேணும், பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறத்தக்கதாக அல்லது வகை கூறுவதாக, பாராளுமன்றத்துக்கு பொறுப்புடையதாகவும் வகை கூறத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். ஒரு வருடத்தினுடைய பணிகள் தொடர்பான அறிக்கையினை அந்தந்த ஆண்டுகள் முடிவடைகின்ற போது, பஞ்சாங்க ஆண்டுன்றது கலண்டர் இயரைத்தான் சொல்வார்கள். ஒவ்வொரு பஞ்சாங்க வருடத்திலும் தன்னால் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் தொடர்பான அறிக்கையினை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, இதுக்குள்ள 2 புள்ளிகளை உள்ளடக்கி கேட்கக்கூடிய கேள்வி, அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் சுதந்திரமான செயற்பாட்டிற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு. உறுப்புற 10ஐயும் 11ஐயும் சொல்லுகிறேன், குறித்து வச்சுக்கொண்டு திரும்ப வாசித்துக் கொள்ளுங்க. அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மையை பாதுகாப்பதற்காக அல்லது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள். அப்ப 1, அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற ஒரு குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற ஒரு உத்தியோகத்தை. இந்த தத்துவங்களை பிரயோகிப்பது தொடர்பிலோ அல்லது தமக்களிக்கப்பட்ட தத்துவங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒரு கட்டளை அல்லது தீர்மானத்தின் மீதோ விசாரணை செய்யும் அல்லது இதன் மீதும் பிரகடனம் ஒன்றை விதிக்கும் அதிகாரம் இலங்கையில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ அல்லது நியாயாதிக்க சபைக்கோ இல்லாதிருக்க வேண்டும். அதில் ஒரு விடயம் சொல்ல வேணும், அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 59, 126 ஆகிய ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு. அது சொன்னா சரி, அது என்னன்னு தனியா பிறகு சொல்லலாம். அரசியலமைப்பினுடைய 59, 126 உறுப்புரைகளின் ஏற்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு நீதிமன்றமோ அல்லது நியாயாதிக்க சபைக்கோ விசாரணை செய்வதற்கோ அல்லது பிரகடனம் ஒன்றை மேற்கொள்வதற்கோ நியாயாதிக்கம் கிடையாது. முதலாவது விஷயத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்கள் ஆணைக்குழுவினால் பிரயோகிக்கப்படும் போதோ அல்லது ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்ட குழு அல்லது உத்தியோகத்தர்களினால் பிரயோகிக்கப்படும் போதோ அவ்வாறு ஆக்கப்படுகின்ற எந்த ஒரு கட்டளையின் மீதும் அல்லது தீர்மானத்தின் மீதும் விசாரணை செய்வதற்கோ அல்லது ஏதேனும் பிரகடனம் ஒன்றை செய்வதற்கோ இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ அல்லது நியாய சபைக்கோ அதிகாரம் நியாயாதிக்கம் கிடையாது. அதில் 59வது உறுப்புரை 126ஆம் உறுப்புரைக்கு கட்டுப்பட்டு என்பதை சேர்த்து எழுத வேணும். அப்போ தெளிவாக இன்னொரு தடவை சொல்லுகிறேன். அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்களை ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட உத்தியோகத்துக்கு பிரயோகிக்கும் போது அதன் கீழ் செய்யப்படுகிற எந்த ஒரு கட்டளை அல்லது தீர்மானம் தொடர்பாகவும் அரசியலமைப்பின் 59, 126 உறுப்புரைகளின் ஏற்பாடுகளுக்கு அமைய எந்த ஒரு நீதிமன்றம் அல்லது நியாயாதிக்க சபை விசாரணை செய்தல் அல்லது பிரகடனம் செய்வதற்கான நியாயாதிக்கமோ அல்லது அதிகாரமோ கிடையாது. சரியா?
அதில் என்ன 59 126 சொல்லப்பட்டிருக்கின்ற 59ன்றது WAT நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை. 126ங்கிறது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருது. இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களை தவிர சாதாரணமாக நீதிமன்றங்கள் தடையிட முடியும். பொதுவாக பிஎஸ்சிக்கு எதிராக வழக்கு போடுறதுன்னா 126 எதிரான வழக்கு போடுறவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் எஃப்ஆர்ட்டு போடுங்க. சரிதானே? அப்போ சாதாரணமாக இலங்கையில் நீதிமன்றங்கள் இந்த தீர்மானத்தை கேள்விக்கு உட்படுத்த முடியும். இது சுதந்திரத்துக்கான ஒரு ஏற்பாடு. இரண்டாவது விடயம், அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற ஒரு குழு அல்லது தத்துவம் கையளிக்கப்பெற்ற ஒரு உத்தியோகத்தர்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் தீர்மானங்களின் மீது முறையற்ற விதமாக தலையீடு செய்கின்ற இவரும் குற்றவாளியாக காணப்பட்டார். அவ்வாறு தலையீடு செய்வது குற்றமாகும் என்பதோடு அவ்வாறு குற்றவாளியாக காணப்பட்டால் 100,000 ரூபாய் தண்டப்பணம், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் சேர்ந்த தண்டனை விதிக்கப்படும். இது ஒரு மேல் நீதிமன்றத்தினால்தான் இந்த வழக்கு விசாரிக்கப்படும். ஒரு ஹைகோர்ட்ல தான் விசாரிக்க வேணும். ஒரு நீதிமன்றத்தினால குற்றவாளியாக காணப்பட்டால் 100,000 ரூபாய் தண்டப்பணம், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 2. சரி, அப்ப 2 விதமாக இருக்கு. ஒன்று, இந்த கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிப்பது தொடர்பாக நீதிமன்றங்கள் நியாயாதிக்க சபைகள் விசாரணை செய்தல், கட்டளை பிறப்பித்தல் அல்லது பிரகடனங்களை மேற்கொள்ளுதல் அதிகாரம் கிடையாது. இரண்டாவது, இந்த தத்துவங்களை பிரயோகிக்கும் போது எவரேனும் முறையற்ற விதமாக தலையீடு செய்தால் அது ஒரு குற்றமாகும். அவர் குற்றவாளியாக காணப்பட்டால் 100,000 ரூபாய் தண்டப்பணம், 7 ஆண்டு சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இது தனி கேள்வியாக கேட்கலாம், 2 புள்ளிகளை கொண்ட ஒரு கேள்வியாக அமையலாம். அடுத்தது, கையளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களை பிரயோகித்தல் தொடர்பில் நான் அதிக அளவில் இதுக்குள்ள ஒன்றும் பெரிய அளவுக்கு கதைக்கையில். இதுதாங்க. அடுத்தது, நியமனங்கள் என்பதற்குள்ள உள்ளடங்கக்கூடியவை. நியமனங்கள் என்பதற்குள்ள உள்ளடங்கக்கூடியவை, முதலாவது பதவி ஒன்றுக்கு நியமித்தல். நியமனங்கள் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்கள் கீழ் மேற்கொள்ளப்படக்கூடிய நியமனங்கள். இதுல 2 விதமான கேள்வி இருக்கு, கவனமா பார்க்கணும். அரசாங்க சேவை ஆணைக்குழு எவ்வகையான பதவிகளுக்கு நியமனங்கள் செய்யலாம் என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறது. சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது பொது சேவை ஆணைக்குழு எவ்வகையான பதவிகளுக்கு நியமனங்கள் செய்யலாம்? இதற்கு பின்பகுதியில வரும், இருந்தாலும் நான் இங்க சொல்லுவேன். அந்த கேள்வியை கவனமா பார்க்கணும். அது பதவி. என்னென்ன போஸ்டுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் என்று கேட்பார். ஒருபடிய ஞாபகம் வச்சிருங்க, திணைக்கள தலைவர்கள் என்கிற நியமனம் பொதுச்சேவை ஆணைக்குழுவிட்ட இல்லை. திணைக்கள தலைவர்களை நியமனம் செய்கின்ற அதிகாரம் அமைச்சரவைக்கு கொடுத்தாச்சு. அது அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கு. திணைக்கள தலைவர்கள் அல்லாத ஒரு கொஞ்சம் பேர் இருக்கு. சரிதானே? திணைக்கள தலைவர்கள் அல்லாத, திணைக்கள தலைவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவீங்க. திணைக்கள தலைவர்களுடைய நியமனம் எல்லாம் அமைச்சரவைக்கு இருக்கு. திணைக்கள தலைவர்கள் அல்லாத கேட்டகரி ஆபீசர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பினா. சரிதானே? பணிப்பாளர் நாயகம், ஆணையாளர் நாயகம், மேலதிக பணிப்பாளர் நாயகம், மேலதிக ஆணையாளர் நாயகம், பிரதி பணிப்பாளர் நாயகம், பிரதி ஆணையாளர் நாயகம், பிரதேச செயலாளர்கள், இதற்கு சமாந்தரமான பதவிகள் என்கிற வகையிலான பதவிகள் இந்த நியமனம் இது. நான் அதை உங்களுக்கு திரும்ப இன்னொரு இடத்துல காட்டுகிறேன். இது பொதுச்சேவை ஆணைக்குழு நியமிக்கத்தக்க பதவிகள் எவை என்று கேட்டால் நீங்கள் எழுத வேண்டிய விடு. சரிதானே? இங்க பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் வழங்கத்தக்க நியமனங்கள், இங்க நியமனங்களுடைய வகைப்பாடு சொல்லப்பட்டிருக்கு. பொதுச்சேவை ஆணைக்குழு இந்த நியமனங்களை வழங்க அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற குழு அல்லது அரசாங்க அலுவலர் ஒருவரால் இந்த நியமனங்கள் வழங்கப்படலாம். இதுல நியமனங்கள் என்பது கீழே வரக்கூடிய விடயங்கள், ஒன்று பதவிக்கு நியமித்து,
முதலாவது விடயம் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். அந்த பதவியை வகைப்படுத்தி சொல்லலாம். பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை கவனித்தல், பதில் கடமை, நிரந்தரம். சரிதானே? எத்தனை வகையான பதவி இருக்கு பாருங்க. பதிலீடு, பதிலீடுன்றது சப்ஸ்டிடியூட்னு சொல்லுவார்கள். பதிலீடு, ஒப்பந்தம், கண்ட்ராக்ட், ஒப்பந்தம், அமையம், கேசுவல், தற்காலிகம், டெம்பரரி, கடமையை மேற்கொள்ளுதல் என்றால் கடமையை கவனித்தல், கவர் ஆஃப் டியூட்டின்னு சொல்லுவீங்க, கடமையை கவனித்தல், பதில் கடமை, ஆக்டிவ். அடுத்தது பெர்மனன்ட். பதவி ஒன்றுக்கு நியமித்தல். அப்ப சாதாரணமா பதவி ஒன்றுக்கு நியமித்தல் என்று சொல்லப்படுகிற விடயத்தை திருப்பி நீங்க எப்படி சொல்றீங்க? பதிலீட்டு பதவி, ஒப்பந்த அடிப்படையிலான பதவி, எல்லாத்துக்கும் சேர்த்து கடைசியா அடிப்படையிலானது என்று போட்டா பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை மேற்கொள்ளுதல், பதில் கடமை மற்றும் நிரந்தர அடிப்படையில் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். விளங்குதான? முதலாவது ஒரு பதவிக்கு நியமிக்கிறது. இரண்டாவது, ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய தற்போதுள்ள சேவை அந்தஸ்தின் மாற்றம். அப்போ ஒரு போஸ்ட் ஒன்று அப்கிரேட் பண்ணப்படுகிறதும் ஒரு நியமனமாகத்தான் கருதப்படும். சரிதானே? அப்கிரேட் பண்ணப்படுகிறது, ஒரு சேவை அந்தஸ்து மாற்றம் செய்கிறது ஒரு நியமனம். உதாரணமாக அசிஸ்டண்டாக இருந்தால் ஆஃபீஸர்னு மாற்றுகிறது. ஒரு காலத்தில் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், அது பிறகு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்கிரேட் பண்ணாங்க, அது ஒரு அப்பாயின்மெண்ட். அதுபோல் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், இப்போ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர், அசிஸ்டண்டாக இருந்தவர் ஆஃபீஸராக மாற்றுறாங்க. சேவை அந்தஸ்தில் மேற்கொள்ளப்படுகிற மாற்றம். அடுத்தது, அரசாங்க சேவையில் ஒரு பதவியை வகிக்கின்றவர் மற்றும் ஒரு பதவிக்கு நியமனம் செய்யும். இப்போ சில வேளை இப்போ சேவைக்கும் பதவிக்கும் வேறுபாடு இருக்குது. சரிதானே? ஒரு இப்போ இலங்கை நிர்வாக சேவை என்கிறது ஒரு சேவை, அரசாங்க அதிபர் என்கிறது ஒரு பதவி, அமைச்சின் செயலாளர் என்கிறது ஒரு பதவி. அமைச்சின் செயலாளரை விடுவோம், அமைச்சின் மேலதிக செயலாளர் என்கிறது ஒரு பதவி. அப்போ அரசாங்க சேவையில அரசாங்க அதிபராக இருக்கிற இலங்கை நிர்வாக சேவை, சேவை மாறையில் ஆனால் பதவி மாறுது. சரிதான்? இப்போ உள்ளூராட்சி உதவி ஆணையாளரோ பிரதி ஆணையாளராக இருக்கிறார், பிரதேச செயலராக மாற்றப்படும். அங்க பதவி மாற்றப்படுது, சேவை மாறாது, ஒரு சேவையில தான் இருப்பார். அரசாங்க சேவையில உள்ள ஒரு உத்தியோகத்தர் ஒரு பதவியை வகிக்கின்றார், அந்த பதவியில இருந்து வேறொரு பதவிக்கு நியமனம் செய்யப்படுதல், அதுவும் நியமிப்பாகத்தான் இருக்கு. அந்த சேவைக்கு நியமிக்கப்படுதல் மட்டுமல்ல, சேவையினுள்ளே பதவிகளுக்கு நியமிக்கப்படுதலும் ஒரு நியமிப்பாக கருத வேண்டும். அடுத்தது, ஒரு சேவையில குறைந்த தரத்தில் இருந்து உயர்ந்த தரத்துக்கு பதவி ஒன்றுக்கு நியமி, அது ஒரு நியமனம். அப்ப நீங்க இருக்கிறீங்க எம்எஸ்ஓ 2ல இருக்கிற ஒரு ஆள் எம்எஸ்ஓ 1க்கு வருகிறாருன்னா அது ஒரு நியமனம். சரிதானே? 1க்கு வந்தால் அது ஒரு நியமனமாக கருதப்படும். இப்ப அவர் தரமோ வகுப்பு, தரமல வகுப்பு ஒன்றுக்கு நியமிக்கப்படுகிறார் என்கிறது ஒரு நியமனமாக இருக்கும். இந்த இடத்துல குழப்பம் தராம ஒரு விடயத்தை முடிச்சிட்டு திருப்பி சொல்லி தருகிறேன். இப்ப இந்த 4 வகையான நியமனங்கள், நியமனங்களும் அரசாங்க சேவை ஆணைக்குழு கொடுக்கலாம், அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது அரசாங்க உத்தியோகத்தர்களாக செய்ய முடியும். ஆனால் அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் ஒரு அல்லது அரசாங்க சேவையில் இருந்து கேட்டு விலகிய உத்தியோகத்தர் ஒருவர், ஓய்வு பெற்றவர், கேட்டு விலகிய ஒருவரை மீள சேவைக்கு அமர்த்துவது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் மட்டுமே செய்ய முடியும். அரசாங்க சேவையில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு உத்தியோகத்தரை அரசாங்க சேவையில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட அல்லது பதவி வரிதாக்கிய உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கையை இதனோட பொருத்தி குழப்பமடைய வேண்டாம். சரியா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அரசாங்க சேவையில இருந்து ஓய்வு பெற்றவர் அரசாங்க சேவையிலிருந்து உரிய முறையில பதவி விலகியது.
நீங்கள் விஓபி சேவைன்றதை இதோட வச்சுக்கொண்டு குழப்ப முடிய வேண்டாம். விஓபி சேவைன்னு ஒரு உத்தியோகத்தில் திரும்ப சேவை கமர்த்துற அதிகாரம் அந்த ஒழுக்காற்று அதிகாரியிடமே உண்டு. அரசாங்க சேவையிலிருந்து ஒரு உத்தியோகத்தில் விஓபி சேவை பண்ணியாச்சு, சரிதானே? விஓபி சேவை பண்ண ஒருத்தர் திருப்பி மேன்முறையீடு செய்து தன்னுடைய மேன்முறையீட்டு அதிகாரி, மேன்முறையீட்டு அதிகாரி அல்ல, ஒழுக்காற்று அதிகாரி. ஒழுக்காற்று அதிகாரிக்கு அவர் தன்னுடைய காரண விளக்கத்தை கொடுத்து திரும்ப அமர்த்தப்படுவது, அல்லது ஒரு உத்தியோகத்தருக்கு பதவி நீக்க தண்டனையை கொடுக்கிறார் ஒழுக்காற்று அதிகாரி. அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் திரும்ப ஒழுக்காற்று அதிகாரிக்கு மேன்முறையீடு செய்கிறார். அந்த மேன்முறையீடு தொடர்பில் கருத்தில் எடுக்கப்பட்டு அவர் பதவி நீக்கத்துக்கு பதிலாக வேறு தண்டனைகள் கொடுக்கப்பட்டார். சில வேளை அவர் ஓய்வு பெற செய்யப்படலாம், வேறு ஏதாவது செய்யலாம். அவர் மீள வேலைக்கு எடுக்கப்பட்டால் இந்த விடயத்தை பொதுச்சேவை ஆணைக்குழு தானே செய்யணும் என்று குழப்ப முடியாது. என்ற எம்சிக்யூ கேள்வியில இதை கொண்டு வந்து போட்டு உங்களை குழப்புறாங்க. அப்போ கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. பதவி நீக்கம் செய்யப்பட்டவர், பதவி வெற்றி பெரிதாக்கியவர் என்கிற கேட்டகரியை நாங்கள் இங்க சொல்ல இல்லை. ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டது பென்ஷன்ல போனவர் ரிசைன் பண்ணவரை திருப்பி வேலைக்கு எடுக்கிறது. அதே வேலைக்கு தானண்டில் வேறு வேலைக்கு எடுக்கிறது, சரிதானே? இந்த சேவைக்கு எடுக்கிறதா பற்றி கதைக்கிறேன் நான். ஒரு ஆள் ரிசைன் பண்ணி போட்டு கவர்மெண்ட் சர்வீஸை ரிசைன் பண்ணி போட்டு போனா இனி கவர்மெண்ட் சர்வீஸுக்கு வரையலாம், அப்படித்தானே? ஒரு ஆள் பென்ஷன்ல போயிட்டு பென்ஷன்ல போனவர் ரிசைன் பண்ணவரை திருப்பி சேவைக்கு அமர்த்துவது அல்லது மீள நியமிக்கிறது தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பதவி நீக்கம் செய்யப்பட்ட அல்லது பதவியை வரிதாக்கியவருடைய மேன்முறையீட்டை பரிசீலிப்பது இதற்கு முரணானதாக அமையாது. அது ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பொறுப்பில் இருக்கு. சரி, இப்ப நான் திரும்ப சொல்லுகிறேன். இந்த வழங்கப்படத்தக்க ஓய்வு நியமனங்கள் தொடர்பாக ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட குழு அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அலுவலர்கள் வழங்கக்கூடிய நியமனங்கள் என்று நாங்கள் மேலே இருக்கிற 4ஐயும் தான் கருதுவோம். இறுதியாக இருக்கிறது, இது அரசாங்க சேவை ஆணைக்குழு மட்டுமே இந்த நியமனத்தை செய்ய முடியும். ஆனால் இதனை வச்சுக்கொண்டு அரசாங்க சேவை ஆணைக்குழு நியமனம் செய்யத்தக்க பதவிகள் என்று கேட்கிற போது இந்த விடையை எழுதி போடாதீங்க. சரி, அது வேற, அது தனியாக இருக்குது. அது அந்தந்த பதவிகளினுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நாங்கள் திரும்ப பார்ப்போம். அடுத்தது நியமனங்கள் தொடர்பாக இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்பினம். சில விடயங்கள் இருக்கிற கோடை கிளபடி எல்லாம் இருக்கிறபடியால் நான் கொஞ்சம் விரைவுபடுத்தி போகிறேன். இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அமைய நியமனம் ஒன்றை மேற்கொள்வது தொடர்பான அடிப்படை அம்சங்கள் 26வது உறுப்புரையில் இருக்குது. அமைய நியமனம் ஒன்றை மேற்கொள்வது தொடர்பான அடிப்படை அம்சங்கள். அப்போ முதலாவது எஸ்டிமேட்லேயோ பட்ஜெட்லேயோ அதுக்கு காசு இருக்கும். அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்றை செய்கிறதாக இருந்தால் எஸ்டிமேட்ன்றது ஒரு வேலைக்கோ ஒரு ப்ரொஜெக்டுக்கோ ஒரு எஸ்டிமேட் போட்டு அதில் அதுக்கு காசு ஒதுக்கப்பட்டிருந்தா சரி. அல்லது பட்ஜெட்ல ஆண்டு மதிப்பீடுன்றது பட்ஜெட், அங்கீகரித்த மதிப்பீடுன்றது எஸ்டிமேட். சரி, ஒரு ப்ரொஜெக்டுக்கு அல்ல ஒரு ஒர்க்குரிய எஸ்டிமேட்ல அதுக்குரிய காசு இருக்குமாக இருந்தால் அந்த வேலையை மட்டும் செய்விக்கிறதுக்கு கேசுவலாக அகலை போட்டு செய்யலாம். அங்கீகரித்த மதிப்பீடு. ஆண்டு மதிப்பீடுன்றது ஒதுக்கீட்டு அதிகார திட்டம், பட்ஜெட் அல்ல வரவு செலவு திட்டம்னு சொல்லுவோம். அப்போ ஆண்டு மதிப்பீட்டில் அல்லது அங்கீகரித்த மதிப்பீட்டில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேணும். 2வது நாளாந்த அடிப்படையில் அல்லது இணங்கி கொள்ளப்பட்ட அடிப்படையில் செலுத்தப்படும் கொடுப்பனவை மாத்திரம் அவருக்கு செலுத்த வேணும். குறிப்பிட்ட வேலை முடிவடைந்தவுடன் அவருடைய சேவை முடிவுறுத்தப்படும். அமைய அடிப்படையில் கடமையாற்றினார் என்பதற்காக அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்குவதற்கு அல்லது வேறு பதவி ஒன்றில் அமர்த்துவதற்கு உரிமை கோர முடியாது. குறித்த பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு என ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறித்துரைக்கப்பட்ட தகமைகளை கொண்டவரை மாத்திரம்தான் அதுக்கு நியமிக்கலாம். இப்ப 5 விடயங்களையும் கருத்தில் வச்சு கொண்டீங்கன்னா சரி. ஒன்று, அதுக்குரிய நிதி ஏற்பாடு இருக்க வேணும்.
மற்றது நாளாந்த அடிப்படையிலேயோ அல்லது அந்த வேலை கண்டு இணங்கி கொள்ளப்பட்ட ஒரு தொகையோ அவருக்கு கொடுப்பனவு செய்யலாம். வேலை முடிஞ்ச உடனே அவருடைய சேவை முடிவுறுத்தப்பட வேண்டும். அமைய அடிப்படையில் பணியாற்றினார் என்பதற்காக நிரந்தர நியமனம் ஒன்றை கோருவதற்கு உரிமை கிடையாது. ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட தகமைகளை கொண்டு வர மட்டும்தான் சேவைக்கு சேர்க்க வேண்டும். இது அமைய அடிப்படையிலான நியமனம் ஒன்று தொடர்பான முக்கியமான அம்சம். அடுத்தது பதிலீட்டு கடமை, சப்ஸ்டிடியூட் என்று சொல்லுவோம். பதிலீட்டு கடமை, பதிலீட்டு கடமைக்குரிய இயல்புகள்: ஒரு பதவியில் நிரந்தரமாக பதவி வகிப்பவர் கடமைக்கு சமூகம் தராத காரணத்தினால அந்த பதவியின் கடமைகளை கவனிக்க வேண்டிய அவசர சூழ்நிலையில் பதிலீட்டு நியமனம் செய்யப்படும். நிரந்தர பதவியை வகிக்கின்ற நிரந்தர உரிமையை கொண்ட ஒருவர் சமூகம் அளிக்க இயலாத போது அந்த பதவிக்குரிய கடமைகளை செய்வதற்காக அது அவசரமாக கடமையை நிறைவேற்ற வேண்டியிருந்தால் ஒருவர் நியமிக்கப்படுவது பதிலீட்டு நியமனம். இது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் சொல்லப்பட்ட தகமை உள்ளவரை மாத்திரம்தான் அதுக்கு நியமிக்க வேண்டும். நாளாந்த சம்பளம் வழங்கப்படும். நாளாந்த அடிப்படையில் சம்பளம் மட்டும் அவருக்கு கொடுக்கப்படும். அந்த பதவியை வகிப்பவர் சேவைக்கு திரும்பியவருடன் பதிலீட்டு நியமனம் முடிவுறுத்தப்படும். பதவியை நிரந்தரமாக வகிப்பவர் வேலைக்கு வந்தவுடனே பதிலீட்டு நியமனத்தை முடிவுறுத்தி கொள்வோம். 4 அம்சங்கள். நியமனம் ஒன்று வழங்குவது தொடர்பாக நியமன அதிகாரி திருப்தி அடைய வேண்டிய விடயங்களை என்று கேட்கிறார். அல்லது நியமனம் ஒன்றை வழங்குவதற்கு முன்பாக எவ்வாறான நிலைமைகள் இருப்பதை நியமன அதிகாரி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ சும்மா எழுந்தமானத்துக்கு நியமனத்தை கொடுக்கலாம், சரிதானே? நியமனம் ஒன்றை வழங்குவதற்கு முன்பாக நியமன அதிகாரி பூர்த்தி செய்துள்ளத நிபந்தனைகள் எவை? நியமன அதிகாரியினால் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய கண்டிஷன்ஸ் என்ன என்று கேட்கிற நிபந்தனைகள் எவை? முதலாவது, குறிப்பிட்ட பதவி தொடர்புடைய நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டது என்பதை முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட அந்த சொல்லப்படுகிற பதவி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் அப்ரூவ்ட் கார்டருக்குள்ள இருக்குது என்று பார்ப்போம். நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டதாக இருக்கு. 2வது, தற்போது அந்த பதவி வெற்றிடமாக இருக்கிறது. 2வது விஷயம் பார்க்கணும், அந்த பதவி தற்போதைக்கு வெற்றிடமாக இருக்கிறதா என்று பார்க்கவும். வெற்றிடமாக இல்லாத பதவிக்கு ஆளுநை சேர்க்க இல்லாத. 3வது, குறித்த பதவிக்கென்று திரைசேரியினால நிதியங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா? சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு ப்ரொவிஷன் இருக்காண்டு பார்க்கணும். குறித்த பதவிக்கு நிதியங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பது பார்க்க வேண்டும். 4வது, அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும். நியமனம் மேற்கொள்ளப்படுவது அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவானதாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் விட இந்த நியமனத்தை வழங்குவதற்கு தனக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை நியமன அதிகாரி உறுதிப்படுத்தி. நான் 28வது 30வது 2ஐயும் சேர்த்து கொண்டுதான் சொல்லுகிறேன். நீங்கள் விட எழுதுகிற போது 30வது கருத்துல கொண்டு அழகா எழுதினா போதும், சரிதானே? இந்த 5 விடயங்களையும் திருப்பி ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்ளுங்க. நியமனம் வழங்குவதற்கு முன்பாக நியமன அதிகாரியினால் செவ்வாய் பார்க்கப்பட வேண்டிய நிபந்தனைகள் அல்லது பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டிய நிபந்தனைகள் என்கிறது: 1, பதவி தொடர்புடைய நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டது. 2வது, உரிய முறையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தை கொண்டதாக இருக்கிறது. 3வது, திரைசேரியினாலே நிதியங்கள் வழங்கப்பட்டதாக இருக்கிறது. 4வது, பதவி உண்மையிலேயே வெற்றிடமாக இருக்கிறது. 5வது, நியமனம் செய்வதற்கான உரிய அதிகாரம்
தனக்கு வழங்கப்பட்டுள்ளது என்கிற 5 விடயங்கள் அவர் பார்க்க வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் கடமைக்கு சமூகம் அளிக்காத நிலையிலும் பதவி ஒன்று வெற்றிடமாக உள்ளது என கருத முடியாத சந்தர்ப்பங்கள் எவை என்று கேட்பேன். ஒரு உத்தியோகத்தர் கடமைக்கு சமூகம் அளிக்காத நிலையிலையும் பதவி வெற்றிடமாக உள்ளது என்று கருத முடியாத சந்தர்ப்பங்கள். ஒன்று, அந்த பதவிக்கு உரியவர் லீவில் நிற்கிறது. சம்பளத்துடனோ அல்லது அரை சம்பளம், சம்பளமற்ற விடுமுறைகளில் அவர் நிற்பாராக இருந்தால் அந்த பதவி வெற்றிடமாக கருத முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த 5 வருஷம் நோப்பே லீவு போட்டு வெளிநாட்டுக்கு போன ஆக்களினுடைய பதவிகளுக்கு புதியவர்கள் நியமிக்கப்படுவதில்லை. சில வழி ஆக்டிங் பார்க்கலாமே தவிர அவர் திரும்பி வரும் வரைக்கும் அந்த பதவி அவருக்காக காத்திருக்கும். அப்போ ஒருவர் லீவில் இருக்கும் போது சரிதானே, அப்போ சம்பளத்துடன் அல்லது அரை சம்பள விடுமுறை, சம்பளமற்ற விடுமுறையில் நிற்கின்ற போது. 2வது, பிற கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருப்பது. உதாரணத்துக்கு தேர்தல் கடமைகளுக்காக விடுவிக்கப்பட்டு வச்சுக் கொள்ளுங்கள். தேர்தல் கடமைக்காக விடுவிச்சாச்சால் இப்போதும் பதவி வெற்றிடம் பெறாது, அந்த பதவியிலே அவர் இருக்கிறார். தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கும் போது. பணித்தடை செய்யப்பட்டிருக்க 3வது சந்தர்ப்பம் பணித்தடை செய்யப்பட்டிருக்கும் போது. 4வது, ஓய்வு பெறும் நோக்கில் லீவில் நிற்கிறது. அதாவது ஓய்வு பெறுவதற்கு முன்னர் பெறுகின்ற விடுமுறை, ஓய்வுக்கு தயார்படுத்தும் விடுமுறை என்று சொல்லுவோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்பட மாட்டாது. இதை ஒரேடியா அப்படியேயும் கேட்கலாம், ஒரே விடையாக எழுதும்படியும் கேட்கலாம். பதவியை வகிப்பவர் முழுச்சம்பளத்துடனான லீவு அல்லது சம்பளமற்ற லீவில் இருக்கும்போது, பிற கடமைகளுக்காக விடுவிக்கப்பட்டிருக்கும் போது, பணித்தடை செய்யப்பட்டிருக்கும் போது, ஓய்வு பெறுவதை நோக்கிய லீவில் அல்லது ஓய்வு பெறுவதற்கு தயார்படுத்தும் லீவில் இருக்கும் போது பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருத முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம் என்று கேட்டால், அவசரமாக அந்த பதவியின் கடமைகளை மேற்கொள்வதற்காக பதில்கடமை நியமனம் செய்ய முடியும். பதில் கடமை அல்லது கடமையை கவனித்தல் போன்ற நியமனங்களை வழங்க முடியும். இன்னொரு கேள்வி இதுக்குள்ள சொல்லிட்டு கொஞ்சம் மாங்கால போகிறேன். பதவி வெற்றிடம் ஒன்று எப்போது ஏற்படும்? பதவி வெற்றிடம் ஒன்று ஏற்படுகிற சந்தர்ப்பம் என்ன என்று கேட்பேன். அப்போ புதிய பதவி ஒன்று உருவாக்கப்பட்டால் அல்லது பதவியை வகிப்பவருடைய சேவை முடிவுறுத்தப்பட்டால் அவர் ஓய்வில் போகலாம், ரிசைன் பண்ணலாம், இறந்து போகலாம், பதவி நீக்கம் செய்யப்படலாம், சரிதானே? இப்படி பல விதங்கள்ல அவருடைய சேவை முடிவுறுத்தப்பட்டால் என்று சுருக்கமா சொன்னா செய்யும். ஒன்று, புதிய பதவி ஒன்று உருவாக்கப்படும் போது. 2வது, பதவியை வகிப்பவருடைய சேவை முடிவுறுத்தப்படும் போது. 2 சந்தர்ப்பங்கள்ல பதவி வெற்றிடம் ஏற்படும். சரி, அடுத்தது இந்த பகுதியை கொஞ்சம் கவனமா பார்த்து கொண்டு போங்க. 35 எல்லாத்தையும் அப்படி தர சொல்றீங்க, நான் கவனமா பாருங்க. உண்டு இவை நிர்வாக ரீதியாக ஒரு நிர்வாக அலுவலர் அறிந்திருக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள், சரிதானே? அப்ப நாங்கள் இந்த பேக்டேட் பண்றேன்னு சொல்லுவோம், முட்டிகதி இடுதல். ஒரு நியமனம் வழங்கப்பட்டது பிறகு அந்த நியமன தேதியை முன்னுக்கு கொண்டு போகும். இதுல 3 விடயம் நீங்க பார்த்து வச்சு கொண்டீங்கன்னா சரி. ஒன்று, ஞாபகத்துல நிற்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நியமனம் ஒன்றை முத்திகதியிடும் அதிகாரம் யாருக்குரியது? அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு, சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழு தவிர எந்த ஒரு நியமன அதிகார பீடமும் நியமனம் ஒன்றை முத்திகதி இடல் ஆகாது. இது MCQல வந்தாலும் நீங்கள் இனி ஞாபகம் வச்சு குறிப்பீங்க. நியமனத்தை முத்திகதியிடுகிற அதிகாரம் வளமையா கேட்கிறவர்கள், இப்ப நாங்கள் அந்த கேள்வியை தானே படிக்கிறது. உதாரணத்துக்கு, கட்டாய லீவில் அனுப்பும் அதிகாரம் யாருக்கு இருக்குது என்று கேட்டிருப்பாங்க. அதுக்கு நாங்கள் ஓடி ஓடி படிப்போம். இனி அந்த கேள்வி வேற போறேன். அது மாதிரியாக வரக்கூடிய கேள்விகளை அடையாளப்படுத்தி பார்க்கணும்.
அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மட்டும்தான் இருக்குது நியமனத்தை முத்திகதியிடுற அதிகாரம். இதுல அதனுடைய ஆம், இன்னொரு வேர்ஷன் மறுவளமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆணைக்குழு தவிர்ந்த எந்த ஒரு நியமன அதிகார பீடமும் நியமனம் ஒன்றை முத்திகதியிடல் ஆகாது என்ற கருத்து என்ன? ஆணைக்குழு மட்டும்தான் முத்திகதியிடல். சரி, அடுத்தது, ஒரு நிர்வாக அதிகாரி நியமனத்தை முத்திகதியிடும்படி ஆணைக்குழுவிடம் விண்ணப்பிக்கும் போது, முத்திகதியிடுவதற்கான கோரிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் போது, அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை அவர் பார்த்து வச்சிருக்கார். அதாவது இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த முத்திகதியிடுவதற்கான விண்ணப்பத்தை அல்ல கோரிக்கையை அவர் செய்யலாம். சரிங்களா? இப்ப ஒரு நியமனத்தை முத்திகதியிடும்படி கேட்கிறதாக இருந்தால், முதலாவது இவர் கேட்கிற திகதியில அந்த பதவி வெற்றிடமாக இருந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகும் யாரும் வந்துட்டு போயிருக்க கூடாது. அந்த திகதியில இருந்து அந்த பதவி வெற்றிடமாகவே இருந்திருந்தால் முத்திகதி இடுவதற்கு இந்த ஒரு நிபந்தனை பொருத்தமானது. இது மட்டும் பொருத்தமானதல்ல, இதுவும் இருக்க வேண்டும். நியமனத்தை முத்திகதி இடுவதற்கு உத்தேசிக்கப்படுகின்ற திகதி, அந்த திகதியில இருந்து இந்த பதவி வெற்றிடமாகவே இருந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த உத்தியோகத்தர் உரிய தகமைகள் அந்த திகதியில பூர்த்தி செய்திருக்க. நியமனத்தை முத்திகதியிடுவதற்குரிய கோரிக்கை எந்த உத்தியோகத்தர் சார்பாக முன்வைக்கப்படுகிறதோ அந்த உத்தியோகத்தர் இந்த பதவிக்குரிய தகமைகளை அந்த திகதியில கம்ப்ளீட் பண்ணி இருக்க வேண்டும், ஃபுல்ஃபில் பண்ணி இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த நியமனம் சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவானதாக இருக்க வேண்டும். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவானதாக இருக்க வேண்டும். சரிதானே? ஏற்கனவே சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டங்கள் போன்றவை தொடர்பாக எல்லாம் பேசியிருப்போம். இருந்தாலும் நான் அதை ஞாபகப்படுத்துவேன். எங்களுக்கு ஞாபக மறதி என்பது இயல்பானது தானே மனிதர்களுக்கு. அதனால அந்த பகுதி கொஞ்சம் சொல்லுவேன், பிறகு பின்னுக்கு வரைக்கும் சொல்றேன். அப்ப இது உங்களுக்கு இப்ப கிளியர் தானே? பாருங்க, நியமனம் ஒன்றை முத்திகதிடுவதற்கு விண்ணப்பிக்கின்ற நிர்வாக அதிகாரி. நிர்வாக அதிகாரி என்பது ஏஓ இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அல்ல, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாரிட்டி. இப்போ உதாரணமாக நான் சொல்லுகிறேன், இலங்கை நிர்வாக சேவை என்றால் இலங்கை நிர்வாக சேவைக்கு நியமன அதிகாரி பொதுச்சேவை ஆணைக்குழுவாக இருந்தாலும் இலங்கை நிர்வாக சேவையை நிர்வகிப்பது பொது நிர்வாக அமைச்சு. பொது நிர்வாக அமைச்சினுடைய செயலாளர் தான் இந்த விண்ணப்பத்தை அனுப்ப வேணும். எஸ்எல்ஏஸ்ல ஒரு பட்சில் இருக்கிறார்கள், தங்களை பேக்டேட் பண்ண சொல்லி கேட்கணும் என்றால் பப்பெட் செக்ரட்டரி தான் அதை கொடுக்க வேணும், ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிக்க வேணும். அப்படி விண்ணப்பிக்கிற போது அவர் 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, அவர் கேட்கிற திகதியில இருந்து அந்த பதவி வெற்றிடமாக இருக்கிறது. ரெண்டாவது, யாரை அவ்வாறு நியமிக்கும்படி கேட்கிறாரோ அந்த உத்தியோகத்தர்கள் தங்களுடைய தகமையை இவர் கேட்கும் திகதியிலேயே கொண்டிருந்தார்கள். மூன்றாவது, சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக நியமனம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சரி, எக்காரணம் கொண்டும் முத்திகதி இடுவதற்கு இடமளிக்கப்படாத சந்தர்ப்பம் 4 சந்தர்ப்பங்கள்ல பேக்டேட் பண்ணி, சரிதானே? முத்திகதி இடுவதற்கு பொருத்தமற்ற சந்தர்ப்பங்கள். உங்களை 2 எழுத சொல்லி கேட்கலாம், அல்லது 4 படியை தந்துட்டு பொருத்தமான படியை கீற சொல்லி கேட்கலாம். அதுக்குரிய இலக்கத்தை தரும்படி. எவ்வாறான இதில் கீழ்வரவற்றில் முத்திகதி இட முடியாத சந்தர்ப்பம் அல்லது முத்திகதி இடக்கூடிய சந்தர்ப்பம், இந்த மாதிரியே கேட்கலாம். அது கேள்வியை கேட்கறதுக்கு அவருக்கு சுதந்திரம் உண்டு. நீங்கள் விடயத்தை மனசுல வச்சு கொண்டீங்கன்னா சரி. மேல 3 விஷயம் சொல்லிட்டேன். முத்திகதி இடுவதாக இருந்தால் அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் கொடுக்கலாம் என்று சொல்லி. சரி, அடுத்த பாருங்க. எவ்வாறான சந்தர்ப்பத்தில் முத்திகதி இடுவதற்கு இடமளிக்கப்படக்கூடாது?
ஒரு ஆளுக்கு நீங்கள் முத்திகதி கொடுத்தால் அவருக்கு முதல் வேலைக்கு வந்தவரோட இவருக்கு சீனியாரிட்டி வந்துடுமெண்டா கொடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் முத்திகதி இடுவதன் மூலமாக அந்த பதவிக்கு அல்லது தரத்துக்கு அவரோட நியமனம் பெற்ற ஒரு ஆளை விட அவருக்கு சீனியோரிட்டி கிடைக்குமாக இருந்தால், அல்லது அவருக்கு முன்னர் நியமனம் வழங்கப்பட்ட ஒருவரை விட இவருக்கு சீனியாரிட்டி வருமாக இருந்தால் கொடுக்கக்கூடாது. அப்போ இன்னொருவருடைய சேவை மூப்பை பாதிச்சா கொடுக்கக்கூடாது தான் சுருக்கம். ஆனால் அப்படி எழுதக்கூடாது. இன்னொருவருடைய சீனியாரிட்டியை இவருக்கு பேக்டேட் பண்றதால பாதிப்பு உண்டாக்குமெண்டா கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்க நம்ம தெளிவாக எழுத வேணும். அவருக்கு முன்னர் அல்லது அவருடன் நியமனம் பெற்ற ஒருவரை விட சேவை மூப்பு கிடைக்கப்பெறுமாக இருந்தால் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, எக்ஸாமில் தான் இந்த ஆட்சேர்ப்பு நடந்திருக்கின்ற எந்த எக்ஸாமாகவும் இருக்கலாம். ரிட்டன் எக்ஸாம் இருக்கலாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கலாம், இன்டர்வியூவாக இருக்கலாம். எதுவும் அது எழுத்து பரீட்சை, செய்முறை பரீட்சை, நேர்முக பரீட்சை போன்ற பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் நியமனம் வழங்கப்படுமாக இருந்தால், நேர்முக பரீட்சை நடத்தப்பட்ட திகதிக்கு முன்னர் அல்லது பரீட்சை நடந்த திகதிக்கு முன்னர் ஒரு நியமன தேதியை கொடுக்கும்படி கேட்க முடியும். சரிதானே? அப்ப முத்திகதி இடுதல் ஒரு பரீட்சை நடந்த திகதிக்கு முன்னுக்கு போகும். விளங்குதா? அது ரெண்டாவது விடயம். முதலாவது, இவருடைய அப்பாயின்மெண்ட் எடுத்த ஒரு ஆள் அல்லது இவருக்கு முன்னுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்த ஒரு ஆளை விட இவருக்கு சீனியாரிட்டி வருகிறது. ரெண்டாவது, எக்ஸாம் டேட்டுக்கு முன்னுக்கு போகிறார். அது ரிட்டன் எக்ஸாமோ இன்டர்வியூவோ அல்லது ரெண்டுமோ, சில வேளை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மூன்றுமாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரீட்சை நடந்த திகதிக்கு முன்னர் ஒரு முத்திகதி இட முடியாது. அடுத்தது, இந்த வர்த்தமானி அறிவித்தல்ல சொல்லப்பட்டிருக்கும் இந்த திகதியிலே அவர் தன்னுடைய தகமைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். சில வேளையில் ஒரு பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரப்படுகிற போது விண்ணப்பம் முடிவு திகதி அன்று அவர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிதானே? அந்த தகமைகள் பரீட்சிக்கப்பட்ட திகதிக்கு முன்னுக்குள்ள ஒரு திகதிக்கு போய் இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார். விண்ணப்பங்கள் கோரப்பட்ட அறிவித்தல்ல தகமைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய திகதி ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த திகதிக்கு முன்னுக்கு போனால் கொடுக்கிறார். நாலாவது, ஓப்பன் அல்லது எக்ஸ்டர்னல். சரிதானே? ஓப்பன் எக்ஸாமில் வந்த ஒரு ஆள் பேக்டேட் பண்ணி சொல்லி கேட்கிறார். திறந்த பிரிவின் கீழ் அல்லது வெளிவாரியான விண்ணப்பதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருந்தால் ரெண்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் படித்து கொள்வீங்க தானே, அதை பார்த்தீங்கன்னா. அப்போ 3 விஷயம் கிளியராக இருக்குது எங்களுக்கு. முத்திகதி இடுகின்ற அதிகாரம் யாருக்குரியது, முத்திகதி இடுவதற்கான கோரிக்கை சமர்ப்பிக்கப்படும் போது பூர்த்தி செய்திருக்கப்பட வேண்டிய நிபந்தனைகளை எவ்வாறான சந்தர்ப்பங்களில் முத்திகதியிட முடியாது. சரி, இது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது. சேவை பிரமாண குறைப்பு ஆட்சேர்ப்பு திட்டம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வேகமாக ஒருக்கா சொல்லிட்டு போகும். சரி, கவனிங்க. சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாட்டை முதல்ல பார்க்க வேணும். பகிரங்க சேவையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் ஒன்று சேவைகளில் இருப்பார்கள். இந்த எல்லாரும் கூட கேமராவை பார்த்துக்கொள்ளுங்க, வீடியோவில் இருக்கிறீங்க சில பேர். பகிரங்க சேவையில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் சில பேர் சேவைகளுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இலங்கை கணக்காளர் சேவை, இலங்கை திட்டமிடலாளர் சேவை, இலங்கை கல்வி நிர்வாக சேவை என்று சொல்லி சேவைகள் இருக்குத்தானே. இவை சேவைகள். இந்த சேவைகளுக்கு உள்ள பதவிகள் இருக்கும். வலய கல்வி பணிப்பாளர்,
பிரதி கல்வி பணிப்பாளர், உதவி கல்வி பணிப்பாளர், கோட்ட கல்வி பணிப்பாளர் என்றெல்லாம் பதவிகள் இருக்கும். ஆனால் இந்த பதவிகள் இலங்கை நிர்வாக சேவை என்கிற சேவைக்குள்ளே இருக்கும். அப்ப சேவைகளுக்குள்ள பதவிகள் இருக்கும். இவை அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள சேவைகள் என்று சொல்லும். அரசாங்க சேவையிலே அங்கீகரிக்கப்பட்டுள்ள சேவைகளை முதல் மூன்றா வகைப்படுத்தலாம். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு போகும். நாடளாவிய சேவைகள், இணைந்த சேவைகள், ஏனைய சேவைகள் என்று மூன்று வகையான சேவைகள் இருக்கு. இப்போ நாடளாவிய சேவைகள் என்று பார்த்தீங்கன்னா இலங்கை நிர்வாக சேவை, கணக்காளர் சேவை, திட்டமிடல் சேவை, பொறியியலாளர் சேவை, கட்டட கலைஞர் சேவை, விவசாய சேவை, விஞ்ஞான சேவை, கல்வி நிர்வாக சேவை, கல்வியியலாளர் சேவை, இப்படி எல்லாம் கணக்கே இருக்கு. இதெல்லாம் நாடளாவிய சேவைகள். சரிதா? அடுத்தது இணைந்த சேவைகள். இணைந்த சேவைகளுக்குள்ள மொழிபெயர்ப்பாளர் சேவை, அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை, முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவை, நூலகர்கள், சாரதிகள், அலுவலக உதவியாளர்கள், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இருக்கு. இது இணைந்த சேவைகள். அடுத்த ஏனைய சேவைகள் என்று வருகிற போது இலங்கை தொழில்நுட்ப சேவை போன்ற சேவைகள் ஏனைய சேவைக்குள்ள வரும். அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய சேவைகளுக்கு உருவாக்கப்பட்டிருப்பதுதான் சேவை பிரமாண குறிப்பு. அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு ஒன்று இருக்கும். இந்த சேவைகளுக்கு வெளியே உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பதவிகள் ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்கும். ஒரு ஒற்றுமையும் ஒரு வேறுபாடும் சொல்லிக் கொண்டு வரோம். முதலாவது ஒரு வேறுபாடு, அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு இருக்கு. அந்த சேவைகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்கு. உதாரணத்துக்கு தொழில்நுட்ப உதவியாளர், உங்கள் அலுவலகங்களில் டிஏ என்றிருப்பார், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அவர் இலங்கை தொழில்நுட்ப சேவைக்குள்ளே இல்லை. சரிதானே? அவருக்கு ஒரு சேவை இல்லை, ஆனால் பதவி இருக்கு. இந்த சேவைகளுக்கு வெளியில பதவிகள் இருக்கு, ஒரு சேவையும் இல்லாத ஆனால் பதவி. அந்த பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்கும். இது முதலாவது வேறுபாடு. அடுத்த இரண்டாவது ஒரு ஒற்றுமை. சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் ரெண்டிலேயுமே ஆட்சேர்ப்புக்கான தகமை, ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்ற முறைமைகள், சம்பள அளவு திட்டங்கள், சேவை நிபந்தனைகள், பதவி உயர்வு முறைகள், தொழில் நிபந்தனைகள், இயைபுடைய இன்ன பிற சகல விவரங்களும் உள்ளடங்கி இருக்கும். சேவை பிரமாண குறிப்பிலேயும் இருக்கும், ஆட்சேர்ப்பு திட்டத்திலேயும் இருக்கும். அப்போ முதலாவது ஒரு வேறுபாடு, இரண்டாவது ஒரு ஒற்றுமை. இனி மூன்றாவது ஒரு வேறுபாடு சொல்றோம். சேவை பிரமாண குறிப்புகள் பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் முதலாம் பின்னிணைப்பின் மாதிரிக்கு அமைவாக தயாரிக்கப்படுதல் வேண்டும். ஆட்சேர்ப்பு திட்டங்கள் இரண்டாம் பின்னிணைப்பின் மாதிரிக்கு அமைவாக தயாரிக்கப்படுதல் வேண்டும். சரி, அடுத்து நான்காவது, சேவை பிரமாண குறிப்புகளும் ஆட்சேர்ப்பு திட்டங்களும் தொடர்புடைய அமைச்சு செயலாளரினால் அவருடைய சிபார்சு மற்றும் தாபன பணிப்பாளர் நாயகம், முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருடைய அவதானிப்புகள் சிபார்சுகளோடு அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய தேசிய சம்பள ஆணைக்குழு எல்லாம் இல்லை, அதெல்லாம் கலைப்பட்டு போயிட்டு. சரிதானே? அது 2024 23 என்னமோ அந்த காலப்பகுதியில் கலைப்பட்டு போயிட்டு. அப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் தேசிய சம்பள ஆணைக்குழு இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் போயிட்டு அவருக்கு தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். 2023 மார்ச் மாதம் என்னமோ அது கலைக்கப்பட்ட ஞாபகம் இருக்கு. சரி, அப்போ பாருங்க, அப்போ இதில் இருக்க தேசிய சம்பள ஆணைக்குழுவின் சிவாரது சொல்லக்கூடாது. இப்போ அவை என்ன கடமையை, தேசிய சம்பள ஆணைக்குழுவின் கர்மங்களை செய்கிறது எம்எஸ்டியும். எம்எஸ்டின்றது முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகமும் தாபன பணிப்பாளர் நாயகம் 2 பேரும் தான் அதை பங்கடி செய்யும். அப்போ அவர்களுடைய சிபாரிசு மற்றும் அவதானிப்புகளோடு
ஆணைக்குழுவினுடைய அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது ஒரு ஒற்றுமை தான் சொல்ல போகிறோம். இது சேவை பிரமாண குறிப்பு சரி, ஆட்சேர்ப்பு திட்டங்கள் சரி, அமைச்சரவையின் கொள்கைகளுக்கு முழுமையாக அமைந்து ஒழுக வேண்டும். அமைச்சரவையில் சொல்லப்படுகிற பாலிசிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நிறைவாக ஒரு வேறுபாடு, சேவை பிரமாண குறிப்பு ஒரு வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக பகிரங்கப்படுத்தப்படும். பெரும்பாலும் அதிவிசேட வர்த்தமானியாகத்தான் இருக்கிறது. ஆணைக்குழுவினாலே அங்கீகரிக்கப்படுகிற சேவை பிரமாண குறிப்பு, சர்வீஸ் மினிட் என்று சொல்லுவினோம், இது வர்த்தமானி அறிவித்தலின் மூலமாக பகிரங்கப்படுத்தப்படும். ஆட்சேர்ப்பு திட்டம் பொருத்தமான வகையில் பகிரங்கப்படுத்தணும். அதுக்கு கட்டாயம் கெசட் நோட்டிபிகேஷன் தான் அண்டு இல்லை. இதுதான் வேறுபாடு. சரியா? சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு அல்ல சேவை பிரமாண குறிப்புகளும் ஆட்சேர்ப்பு திட்டங்களும் என்பதை கேட்டால் இந்த 4 விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். மற்றது சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவதற்கான நடவடிக்கை எப்படி திருத்துறது? சரியா? அப்ப முதல்ல என்ன செய்ய வேண்டுமென்றா, சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் அல்லது நிர்வாக அதிகாரி திருத்தம் செய்யப்பட வேண்டிய சேவை பிரமாண குறிப்பு விடயங்கள் தொடர்பாக ஒரு அட்டவணையை தயாரிப்பார். அந்த அட்டவணை திருத்தம் செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகள், அது திருத்தம் செய்வதற்கான காரணம், எவ்வாறு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதற்கான உத்தேச திருத்தங்கள் ஆகிய 3 விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். முதலாவது 3 நிரல்கள் கொண்டதாக சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவதற்கு தொடர்புடைய அமைச்சு செயலாளர் அல்லது நிர்வாக அதிகாரி 3 நிரல்களை கொண்ட திருத்தங்களுக்கான அட்டவணை ஒன்றை தயாரிப்பார். முதலாவது திருத்தம் செய்யப்பட வேண்டிய ப்ரொவிஷன் என்னன்னு சொல்லி திருத்தம் செய்யப்பட வேண்டிய தற்போதுள்ள ஏற்பாடு. 2வது அது திருத்தம் செய்கிறதுக்குரிய காரணம். 3வது அது எவ்வாறு திருத்தம் செய்யப்பட வேண்டும், உத்தேச திருத்தம். உத்தேச திருத்தம் எழுதி அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். இப்படி இருக்குது, நாங்கள் இப்படி திருத்தம். சரிதானே? இந்த திருத்தங்களை தாபன பணிப்பாளர் நாயகம், முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடைய சிபாரிசோடு திருத்தப்பட்ட சேவை பிரமாண குறிப்பின் டிராப்ட் அவுட், திருத்தப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தின் வரைவு ஒன்றினை அரசாங்க சேவை ஆணைக்குழுவுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் முடியும். இதை உள்ளடக்கியதாக அப்ப திருத்தம் செய்யறதுக்குரிய ஏற்பாடு என்ன? முதலாவது யார் கொடுக்க வேணும்? தொடர்புடைய அமைச்சு செயலாளர் அல்லது நிர்வாக அதிகாரி அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்கும் போது கீழ்வரும் தகவல்கள் அடங்கிய அட்டவணை ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். 3 தகவல்கள் அதில் இருக்கு. இவ்வாறான திருத்தத்துக்கான கோரிக்கை தாபன பணிப்பாளர் நாயகம், முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோரின் சிபார்சு உள்ளடக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். இதை உள்ளடக்கி விடையாச்சு. சரி, இது காலங்காலமா வருகிறது. ஒரு அத்தியாயம், ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் இதுக்கு இருக்கு. இது பல தடவை நான் திரும்ப திரும்ப சொல்லியும் இருக்கிறேன். நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க, இருந்தாலும் மறந்து போகக்கூடாது என்கிறதுக்காக திரும்பவும் சொல்லுங்க. சரிதானே? இதுல ஒரே வகையான கேள்விகள் ஒரு 4-5 வகை கேள்வி இருக்குது. அரசாங்க சேவையில நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள் யாரு? அரசாங்க சேவையில மீள நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள் யார்? 2ம் வேறு வேறு. அரசாங்க சேவையில நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள் என்றால் யாரே அரசாங்க வேலையை சேர்க்கக்கூடாது. மீள நியமனம் செய்யக்கூடாதவர்கள் யார் என்று கேட்டால், ஏற்கனவே அரசாங்க சேவையிலிருந்து வெளியில போனவர் திருப்பி யாரையும் எடுக்கக்கூடாது. அதுக்குள்ள இவையும் வருவினம். இந்த தகமை இனங்கள் உள்ளவர்களும் வருவினம். ஆனால் இதை விட கூட இருக்கு. சரிதானே? இது தவிர இப்ப அரசாங்க சேவையில இருந்து ஓய்வு பெற்ற அல்லது விலகிய ஒருவரை மீள சேர்க்கிற நடைமுறை சம்பந்தமா பார்க்கவும், அது மருத்துவ காரணங்கள் பெயர்ல ஓய்வு பெற்ற ஒருவரை
மீள சேர்ப்பதற்கான நிபந்தனைகளை என்ன எப்போது சேர்க்கலாம், இப்படியான சில விடயங்கள் ஒரே மாதிரியான கேள்விகள் திரும்ப திரும்ப வருகிறது உண்டு. நான் அந்த பகுதி வரைக்க அதுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து திருப்பி கதைக்கிறேன். அப்போ இதில் பாருங்க, அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாத ஆக்கள் ரெண்டு 5 வகையான ஆக்கள் இருக்கு. இந்த ரெண்டாவது எடுத்து கொஞ்சம் தெளிவாக கதைப்போம், மற்றதுவெல்லாம் ஞாபகம் நிற்கும் உங்களுக்கு. சரிதானே? ஒருத்தர் சேவையில் இருக்கிற நேரத்தில், சேவை என்றது அரசாங்க சேவையாக இருக்கலாம், மாகாண அரசாங்க சேவையாக இருக்கலாம், அரசாங்க கூட்டுத்தாபனம் அல்லது நியதி சட்ட நிறுவனம், இந்த சபைகள் இருக்குதானே, போர்ட், இந்த மாதிரி எதுவாக இருந்தால் இதை நாங்கள் எழுதியக்குள்ள நாளையும் சேர்த்து எழுதணும். சாதாரணமாக அரசாங்க சேவையில் இருக்கும் போது எழுதக்கூடாது. ஒருத்தர் அரசாங்க சேவை அல்லது மாகாண அரசாங்க சேவை, அரசாங்க கூட்டுத்தாபனம் அல்லது நியதி சட்ட நிறுவனத்தில் பணியாற்றிய காலத்தில் வெளியில போயிருந்தார். என்னென்ன காரணங்களுக்காக வெளியில போயிருந்தால் 4 காரணம் அல்லது 5 காரணம் இருக்குது. சரிதானே? 5 விதமாக வெளியில போனவரை திருப்பி எடுக்கக்கூடாது. ஒன்று, வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் இதுக்குள்ள 3 இருக்கு. ஒன்று, பொது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். இபி எக்ஸாம் ஒன்றும் பாஸ் பண்ணல, அப்படி எல்லாம் இருப்பேன். 10 வருஷம் முடிஞ்சது என்றால் வேற ஒரு வழியும் இல்லை, ஒரு இபி எக்ஸாம் ஒன்றும் பாஸ் பண்றாரு என்ன கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்ல போகும். பொது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். 2வது, ஒழுக்காற்று காரணங்களுக்காக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். 3வது, பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். 4வது, பதவி நீக்கம் செய்து அவர் கெஞ்சி மண்டாடின பிறகு சரி பதவி நீக்கத்துக்கு பதிலாக பென்ஷன் என்று சொல்லி அனுப்பப்பட்டது. அது பர்டிகுலராக சொல்லணும், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டது. 5, பதவியை வெற்றி வரிதாக்கி. இந்த பதவியை வரிதாக்கி ஒருவரை திருப்பி சேர்க்கலான்னு சொல்றீங்க, இது குழப்பமா இருக்குது என்று கேட்பவர்கள் உண்டு. பதவியை வரிதாக்கியவர் மேன்முறையீடு செய்து அந்த பதவிக்கு திரும்பி வாரது பிரச்சனை இல்லை, அது ஒழுக்காற்று அதிகாரியினுடைய தீர்மானம். ஆனால் விஓபி சேவ் பண்ணப்பட்டு அப்படியே போன ஒருவர் வேற அரசாங்க வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு வர இயலாது. அதான் இது என்ன கருத்து. சரிதானே? விஓபி சேவ் பண்ணப்பட்டு போன ஒருவர் அதற்கு பின்பாக இன்னொரு அரசாங்க வேலைக்கு வர இயலாது. அப்ப இந்த 5 பேரையும் சேர்த்து ஒரே பதிலாக நாங்கள் கொடுக்கணும். பாருங்க, பொது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், பதவி நீக்கம் செய்யப்பட்டவர், பதவியை வரிதாக்கியவர். இவர்கள் எப்போது அரசாங்க சேவை அல்லது மாகாண அரசாங்க சேவை அல்லது கூட்டுத்தாபனம் அல்லது நியதி சட்ட நிறுவனத்தில் பணியாற்றும் போது இப்படி நடந்தார்கள். இதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை ஞாபகப்படுத்தல. முக்கியமா இதை நீங்கள் ஒரு விடையாக கருதணும். பிறகு இதே 5 விடையாக கருதி எழுதி விடுறீங்க ஒரு விடை. 2வது, குடியரசுக்கு எதிரான குற்றவியல் தவறு ஒன்றுக்கு நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்டவர். அரசாங்கத்துக்கு எதிராக தவறு செய்து குற்றவாளியாக காணப்பட்டால் அவர் அரசாங்க சேவையில் நியமனம் பெற முடியும். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு கண்டு எல்லாம் இருக்கு. நான் சாதாரணமாக குடியரசு கண்டு சொல்றேன், நீங்கள் எழுதிக்க அழகாக எழுதுவோம். சரிதானே? குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறொன்றிற்கு நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்டவர். 3வது, ஏதேனும் குற்றவியல் தவறுக்காக நீதிமன்றம் ஒன்றினால் குற்றவாளியாக காணப்பட்டவர். ஏதேனும் ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ், சிவில் அல்ல, கிரிமினல் ஒஃபென்ஸ், குற்றவியல் நடவடிக்கைக்காக நீதிமன்றம் ஒன்றில் குற்றவாளியாக காணப்பட்டவர். இப்போ வேலைக்கு அப்ளிகேஷன் கேட்க அதில் ஒரு பகுதி இருக்கு, தாங்கள் நீதிமன்றம் ஒன்றில் குற்றவாளியாக காணப்பட்டுள்ளீரா என்று இருக்கும். சரியா? அடுத்தது, இலங்கை பிரஜை அல்லாதவர்
அல்லது பிரஜா உரிமை இழந்தவர். இலங்கை பிரஜையாக இருந்தாலும் சில பேருக்கு சில சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட காலம் இலங்கை பிரஜா உரிமை இழக்கப்படும். 5 வருடங்கள் 7 வருடங்கள் என்று இருக்கு. நான் இதுக்கு மேலே சட்டம் தொடர்பான விளக்கம் எங்களுக்கு வேண்டாம். ஆனால் அந்த பிரஜா உரிமை இழந்திருக்கிறவர் விண்ணப்பிக்க முடியும். கடன் தீர்க்க வகையற்றவர் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறது. வாங்கிய கடனை கொடுக்க முடியல, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, நீதிமன்றமே சொல்லிடுது அவர்கிட்ட கொடுக்குறது காசு இல்லை என்று சொல்ற கடன் தீர்க்க வகையற்றவர் என்கிறது. இதை திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சிருக்கோம். குழப்பம் பெறுகிற வகையில தான் இதுல கேள்வி வருகிறது. பெரும்பாலும் 4 விடைகள்ல ஒன்றை தீர்றதுக்கு கேட்பார்கள். எழுத கேட்டா நீங்க எழுதிடுவீங்க. அப்போ அரசாங்க சேவையில நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதாக்கள் யார் என்று கேட்டால் இந்த 5 பேரையும் எழுதக்கூடியதாக இருக்க முடியும். இது 5வது அத்தியாயம் 45வது உறுப்புற ஒரே ஒரு அத்தியாயம் இதுக்கு மட்டும் தனியாக இருக்கு. சரியா? அடுத்தது இந்த நியமனங்களை நடைபடுத்த நியதிகள் இந்த மாதிரியான பகுதிகள் தொடர்பில் இப்போதைக்கு நான் இதை கையை விட்டு போகிறேன். நீங்கள் நேரம் இருந்தால் கொஞ்சம் வாசித்து கொள்ளுங்கோ. சரியா? இதுக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன கேள்விகள் தொடர்பில் நான் உங்களுக்கு இப்போதைக்கு தவிர. சரிதானே? இந்த நேர்முக பரீட்சை தொடர்பில் அடிக்கடி கேள்வி வருது. இன்டர்வியூ போர்டு சம்பந்தமாக கேள்வி வருது. நேர்முக பரீட்சை சபையின் அமைப்பு தொடர்பாக கடந்த காலங்களில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. இலங்கை நிர்வாக சேவை பரீட்சை உட்பட. இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தானே. நேர்முக பரீட்சை சபைகள் தொடர்பாக முக்கியமான அம்சங்கள் என்று சொல்லி 8 புள்ளிகளுக்கு கேட்கறதுக்கு இதுக்குள்ள விடயம் இருக்கு. அல்லது பகுதி அளவில் கட்டமைக்கப்பட்ட வினாக்களையும் இதில் கேட்க. அப்போ முதலாவது நாங்கள் பார்க்க வேணும், ஒரு இன்டர்வியூ போர்டு ஆர் ஃபார்ம் பண்றது. சரிதானே? நியமன அதிகாரி நேர்முக பரீட்சை சபைகளை நியமிக்க வேண்டும். எப்படி நியமிக்க வேண்டும்? சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறித்துரைத்த விதத்தில் அவர் நியமிக்க வேண்டும். சேவை பிரமாண குறிப்பில் அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் சொல்லி இருப்பிருந்தானே இன்டர்வியூ போர்டு எப்படி இருக்க வேணும் என்று, அப்படி அவர் உருவாக்க வேண்டும். அப்போ முதலாவது நியமன அதிகாரியினால சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக நேர்முக பரீட்சை சபைகள் நியமிக்கப்பட வேண்டும். 2வது விஷயம், சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் நேர்முக பரீட்சை சபை தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது கீழ்வரும் நிபந்தனைகளை அடிப்படையாக கொண்டு நியமிக்கப்படுதல் வேண்டும். சில வேளை அவர்கள் நேர்முக பரீட்சை சபையின் அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கேட்டாலும் நீங்கள் இந்த விஷயத்தை எழுதித்தான் எழுத வேண்டும். நேர்முக பரீட்சை சபை ஒன்று ஸ்தாபிக்கப்படுவது பற்றி சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது கீழ்வரும் நிபந்தனைகளுக்கு அமைவாக நேர்முக பரீட்சை சபை அமைக்கப்பட வேண்டும். முதலாவது விடயம், அரசாங்க உத்தியோகத்தராக உள்ள ஒருவர் தலைவராக இருப்பதோடு 5 உறுப்பினர்கள் ஆகக்கூடியது. ஆக குறைந்தது 3 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்க வேணும். அதை கீழே எந்த நம்பருக்குள்ள போடாம மேலே போட்டு வச்சிருக்கணும், பரவாயில்லை. சரிதானே? நேர்முக பரீட்சை சபை ஒன்று எவ்வாறு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது கீழே உள்ள நிபந்தனைகளையும் உள்ளடக்கியதாக அரசாங்க சேவையாளர் ஒருவரை தலைவராக கொண்டு அவரையும் உள்ளடக்கி அவரையும் சேர்த்து ஆகக்கூடியது 5, ஆக குறைந்தது 3 உறுப்பினர்கள் கொண்டதாக நேர்முக பரீட்சை சபை ஸ்தாபிக்கப்படுதல் வேண்டும். 2வது விஷயம், எந்த மினிஸ்ட்ரியில அல்லது டிபார்ட்மெண்ட்ல வேக்கன்ட் இருக்கோ அந்த மினிஸ்ட்ரி அல்லது டிபார்ட்மெண்ட்டை சேராத வெளியால் ஒருவர் என்றாலும் அந்த இன்டர்வியூ போர்ட்ல இருக்க வேண்டும். எந்த மினிஸ்ட்ரியிலையோ அல்லது டிபார்ட்மெண்ட்லயோ வேக்கன்ட் இருக்குதோ
அந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை சேராத வேற டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தராவது இருக்க வேணும். அதே டிபார்ட்மெண்ட் அதே மினிஸ்ட்ரியை சேர்ந்த முழு பேரும் இருந்து இன்டர்வியூ பண்ணப்படாது. நேர்முக பரீட்சை சபையில் ஆக குறைந்தது ஒருவராவது வெற்றிடம் காணப்படும் அமைச்சு அல்லது திணைக்களத்தை சாராதவராக, அதாவது அதற்கு வெளியே உள்ள வேறு அமைச்சு அல்லது திணைக்களத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். நேர்முக பரீட்சை சபையில் குறைந்தது ஒருவராவது வெற்றிடம் நிலவுகின்ற அமைச்சு அல்லது திணைக்களத்தை சேராதவராக, அதாவது வேறு அமைச்சு அல்லது திணைக்களத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, சாத்தியமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் நேர்முக பரீட்சை சபை ஆண் பெண் இருபாலாரையும் கொண்டிருக்க வேண்டும். அவசியமான சந்தர்ப்பங்களில் மும்மொழி பாவனையை இலகுவாக்குவதற்கு உரைவேட்பாளர் ஒருவரின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த உரைவேட்பாளர் நேர்முக பரீட்சை சபையின் அங்கத்தவர் அல்ல. அவர் மேலதிகமாக தான் இருக்கார். அது 3-5 பேருக்குள்ளே இவர் வர மாட்டார். சரியா? இது நேர்முக பரீட்சை சபைகள் தொடர்பான விவரம். நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். சரி, இப்போ கவனிங்க, நான் ஏதோ ஒரு ஏறத்தாழ ஒரு மேலோட்டமாக தான் போகிறோமே. ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் வாசித்து அப்படி படித்து கொண்டிருக்கிறது உண்மையில நடைமுறை சாத்தியம் இல்லை. ஓரளவுக்கு கடந்த காலங்களில் வினவப்பட்ட வினாக்கள் இதுக்குள்ளே இருப்பவர்களே, இது எல்லாமே முக்கியத்துவம் உள்ளது தான். நான் இதில் அப்படி சொல்லலாம். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளை இதுதான் முக்கியம், மற்றது ஒன்றும் முக்கியம் இல்லை. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புரைகளும் ஒரு சட்டம். ஆகவே அது ஒரு நோக்கத்துக்காக தாவிக்கப்பட்டிருக்கிற சட்டம் என்கிற அடிப்படையில் இதுதான் முக்கியமானது, இது முக்கியத்துவம் இல்லாதது என்று சொல்ல மாட்டேன். மற்றது இதில் உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் இயலுமான அளவு ஆழமான தேடல் உங்களோட வெற்றியை தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் இது நடைமுறைக்கு வாரதுக்கு முன்பாக, இது 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்டு 2023ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருந்தது. இதற்கு முன்பாக இருந்த 1589 பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக கேள்வி கேட்கப்படுகிற போது அது நடைமுறைக்கு வந்த திகதி கேட்ட, சரிதானே? அந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் அமுல்படுத்தப்பட்ட திகதியை ஒரு கேள்வியாக கேட்டது உண்டு பரீட்சை. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு ஆழமான ஒரு அலசலும் தேடலும் நுணுக்கமான கற்றலும் உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய வெற்றி மிக மிக உறுதிப்படுத்தப்படும். நான் உங்களுக்கு இப்போ இதில் செய்கிற விடயம் கணிசமான அளவுக்கு வரக்கூடியவை என்று கருதக்கூடிய விடயங்களை ஒரு மேலோட்டமான ஒரு தூண்டல். இப்போ இந்த 10 வச்சு விடுறது இல்லை தான், கொளுத்தி போட்ட உடனே இதை வச்சுக்கொண்டு நீங்கள் நாளைக்கு பகல் நேரம் கிடைக்கிறார்கள், இந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடிச்சிட வேணும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் கொண்டு வரும். அப்படி அந்த தூண்டல் மட்டும்தான் இது நோக்கம். அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பிறகு நீங்கள் சொன்னது வரையில சொல்லாத விடயம் வந்தது என்று சொல்லி என்ன குற்றம் சாட்டக்கூடாது, சரிதானே? இது ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான், ஒரு மோட்டிவேஷன், அவ்வளவு. ஒரு மீள்வரையுறுத்தல் அல்லது ஒரு ஊக்கப்படுத்தல் தான் நாங்கள் செய்யணும். சரி, இப்போ கதை. அப்போ கவனிங்க, இதுக்குள்ள இன்னொரு விடயம் கேட்குறவங்க, இது 2 புள்ளிகளுக்கு கேட்கப்படக்கூடியது, நேர்முக பரீட்சை சபைக்கு வழங்கப்பட வேண்டிய ஆவணங்களை வேண்டு கேட்குறாரு. ஒரு இன்டர்வியூ போர்டு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் என்னன்னு கேட்கிறேன், சரிதானே? அந்த ஆட்சேர்ப்பு செய்யப்படுகிற பதவிக்குரிய ஏற்புடையவாறு என்றா உரிய வகையில் அங்கீகரிக்கப்பட்ட, உரிய முறையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம். 2வது, விண்ணப்பங்களை கோருகிற விளம்பரம். ஆட்சேர்ப்பு செய்வதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்ட விளம்பரம் கொடுக்க வேண்டும். 3வது, விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை, பெயர்கள் மற்றும் தகமைகள் பற்றிய பொழிப்பு. தகமைகள் பற்றிய பொழிப்பு என்றால் இந்த இன்டர்வியூ பண்ற ஆட்கள் ஒவ்வொரு நபர்களையும் பார்க்குற போது, இப்போ நீங்கள் அதில் விண்ணப்பம் கோருகிற போது தகமைகள் சொல்லியிருப்பீங்க தானே, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட பட்டம் அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதி, கல்வி பொது சாதாரண தரத்தில் ஆங்கில பரீட்சையில் திறமை சித்தி, இப்படி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தானே தகமைகள். அப்போ அந்த தகமைகள் சமரியும் கொடுக்கணும், விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை கொடுக்கணும், அடுத்தது அவர்களுடைய பெயர் பட்டியல் கொடுக்க வேணும், தகமைகள் பற்றிய பொழிப்பு சமரி, அது சேர்த்து ஒரே டாக்குமெண்ட்.
அடுத்த நேர்முக பரீட்சை அட்டவணை. நேர்முக பரீட்சை அட்டவணை என்று சொல்லுகிறது ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டு சில வேளையில் இந்த கோடு எல்லாம் அடித்து கொடுப்பார்கள். பெயர் ஒவ்வொரு விடயத்துக்கும் சரி போடுறதுக்கு அல்லது புள்ளி போடுறதுக்கு செக் பண்ணுற இன்டர்வியூண்டா சரி போடுவினா அல்லது புள்ளி இடுகிற கட்டமைக்கப்பட்ட நேர்முக பரீட்சைண்டா அதுக்கு புள்ளி இடுவார். சரிதானே? உதாரணத்துக்கு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் தாய்மொழி கணிதம் உட்பட 6 பாடங்களில் சித்தி என்றிருந்தால் அது இருக்குதா என்று செக் பண்ணி சரி போடுறதுக்கு ஒரு கோலம். கணிதம் சி இருக்குதா, தாய்மொழி சி இருக்குதா என்று பார்த்து செக் பண்ணி சரி போடுறதுக்கு அது ஒரு நேர்முக பரீட்சை அட்டவணை. இந்த 4ம் கொடுக்க வேண்டும். ஒன்று, உரிய வகையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம். 2வது, விண்ணப்பங்களை கோரிய அல்ல கோருகின்ற விளம்பரம். 3, விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய பெயர்கள் மற்றும் தகமைகள் பற்றிய பொழிப்பு. சமரி கொடுக்கணும், தகமை பற்றிய பொழிப்பு. பிறகு முன்னுக்கு இருக்கிறது இந்த பொழிப்புன்னு பார்க்கறதில்ல, இது தகமை பற்றிய பொழிப்பு. அடுத்த நேர்முக பரீட்சை அட்டவணை என்கிற 4 விடயங்கள் கொடுக்க வேண்டும். எல்லாமே கஷ்டமாக கேள்வி கேட்கணும் இல்லை, இப்படியான கேள்விகளையும் எங்கள்கிட்ட கேட்கலாம். அதை பார்த்தோம்னா சரி. அடுத்தது, இந்த நியமன கடிதம் தொடர்பாக கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்ளுங்க. என்னென்றால், பின்னிணைப்புகளை கேள்வி கேட்கிற ஒரு வளமை இருக்கு எம்சிக்யூவில். பழைய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் இருக்கிற போது அதுக்குள்ள பல தடவை இவ்வாறான கேள்வி வந்திருந்தது. SLS எக்ஸாமுக்கே வந்திருந்தது. சரிதானே? ஏனைய பரீட்சைகளுக்கும் வந்திருந்தது. இப்போ அந்த வடிவம் மாறிட்டுது, ஒழுங்கும் மாறிட்டுது. நீங்கள் இன்றைக்கு ஒரு காரியம் செய்யுங்க, இந்த செஷன் முடிஞ்ச உடனே அல்லது இரவு செஷன் முடிஞ்ச உடனே இது ஒரு விடயமாக எடுத்து தயவு செய்து இதில் இருக்கக்கூடிய பின்னிணைப்புகளை ஒரு தடவை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஆக குறைந்தது ஒரு 2 புள்ளிக்காவது உங்களுக்கு அது பயன்படும். பின்னிணைப்பு 1 சேவை பிரமாண குறிப்பு தொடர்பானது. பின்னிணைப்பு 2 ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு தொடர்பானது. அதாவது அதனுடைய நியம வடிவங்கள், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்று சொல்றது. நியம வடிவம். முதலாவது, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள். பின்னிணைப்பு 1 சேவை பிரமாண குறிப்பின் நியம வடிவம். அடுத்தது ஆட்சேர்ப்பு திட்டம். பின்னிணைப்பு 2 ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கான நியம வடிவம். 3வது நியமன கடிதம். நிரந்தர அடிப்படையிலான ஆட்சேர்ப்புக்கான நியமன கடிதம். 4வது ஒப்பந்த அடிப்படையிலான ஆட்சேர்ப்புக்கான நியமன கடிதம். இப்ப இந்த 4 நாங்கள் கடந்து வந்துட்டோம். சரியா? நியமன கடிதம் ஒன்றில் உள்ளடங்கும் முக்கியமான விடயங்கள் 8 தர சொல்லி கேட்கலாம். நியமன கடிதத்தில் உள்ளடங்குகிற முக்கியமான விடயங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் நீங்க பார்க்கணும். அதுக்காக பிறகு பெயர், முகவரி, நியமன தேதி இதெல்லாம் எழுதுறீங்க. அதுல பாருங்க, இதுல முதலாவது பின்னணிப்பை எடுத்து வச்சு கொண்டிருக்க வாசிங்க, எத்தனை தலைப்புகளுக்கு கீழே இது போடப்பட்டிருக்கு என்று சொல்லி. நியமன கடிதம் தலைப்புகளாக ஆக்கப்பட்டிருக்கு. அந்த தலைப்புகள் பிரதான விடயங்களாக இருக்கு. சரிதானே? அப்போ நியமன கடிதம் ஒன்றில் உள்ளீடுகள் தொடர்பாக நாங்கள் இதை நிறைவு செய்த பிறகு பின்னிணைப்புகளை பார்க்கைகளை இந்த விஷயத்திற்கு நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி, இந்த பின்னிணைப்புகள் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கொள்ளும். ஒவ்வொரு பின்னிணைப்பு சம்பந்தமாகவும் திருப்பி சொல்லி பார்க்க வேண்டும். நீங்கள் சேர்ந்து கல்வி கற்பவர்களாக இருந்தால் ஒருவர் கேட்க இன்னொருவர் சொல்லி அதை சரி பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு சரி என்று கேட்கக்கூடாது. அவர் சொல்லுகிற போது புத்தகத்தை வச்சுக்கொண்டு சரி பார்க்கணும், உண்மையாக சரியாக தான் சொல்கிறாரா என்று சொல்லி. சரியா? அந்த பின்னிணைப்புகளில் கொஞ்சம் கவனம் எடுங்கோ. சில புள்ளிகளை அது உங்களுக்கு தரலாம். கட்டாயமாக வர வேண்டும் நான் அப்படி சொல்லுகிறது, ஆனால் வரலாம். கவனம் எடுக்க. சரி, அப்போ நியமன கடிதம் அமைய வேண்டியது 3, 4 பின்னிணைப்புகள். அங்கே கேஸ் ஸ்டடி மாதிரி போட்டுட்டு கேட்குறவங்க எஸ்எல்ஏஸில் அப்போ சுப்பிரமணியத்துக்கு நியமன கடிதம் கொடுக்க வேண்டியது எந்த பின்னிணைப்பின் படி ஆகும். பழைய பேப்பர்ஸ் எடுத்து செய்யாதுங்க. பழைய பேப்பர்ஸில் வேறு மாதிரி விடை இருக்கும், உரிய விடை இருக்காது. ஏன்னா அங்கே வேறு நம்பர், இங்கே வேறு நம்பர். பழைய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் இந்த சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்குரிய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கு. அங்கே முதலாவது நியமன கடிதம், 2வது நியமன கடிதம், அப்படித்தான் தொடங்கும். சரிதானே? கவனமாக இருக்கணும். இந்த புதிய விடயத்தை பார்த்து கொண்டீங்கன்னா சரி.
அடுத்தது இந்த நியமனத்துக்கு பின்னர் பின்பற்ற வேண்டியது 5வது பின்னிணைப்பு 6வது பின்னிணைப்பு என்று 2 பின்னிணைப்புகள் இருக்குது. இது ஒருக்கா பார்க்கவும். நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக நியமனத்தை பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்கிற எழுத்து மூலமான அறிவித்தல் வழங்குவது பின்னிணைப்பு 5. அதாவது நிரந்தரமானது, தற்காலிகமானது, அமையம், ஒப்பந்தம், இது எல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீட்டை வருகிறது, உங்களுக்கு நியமனம் வழங்கப்படும் என்று சொல்லி. முறையான நியமன கடிதம் அல்ல, ஒரு பூர்வாங்க நியமன கடிதமாக இருந்தாலும் சரி, முறையான நியமன கடிதம் பின்னர் வழங்கப்படும். அவர் போய் நியமனத்தை பொறுப்பேற்கிற போதோ அல்ல சம்பிரதாய நிகழ்வுகளின் போதோ கொடுக்கலாம். இப்போ நியமனம் ஒன்று எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி கடிதம் கிடைச்ச உடனே அது பூர்வாங்கமாக இருக்கலாம் அல்லது முறையான நியமன கடிதமாக இருக்கலாம். நியமன கடிதம் கிடைச்ச உடனே அந்த நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நிபந்தனைகளுக்கு அமைவாக நான் இந்த பதவியை பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று அறிவிக்கிறது பின்னிணைப்பு 5. ஒருவர் நியமிப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அப்பதவியை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக நியமன அதிகாரிக்கு எழுத்து மூலமாக வழங்கும் அறிவித்தல் பின்னிணைப்பு 5. கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று சொல்லி வழங்குகிறது பின்னிணைப்பு 6. நியமனம் பெற்ற ஒருவர் கடமைகளை பொறுப்பேற்கும் முதலாவது நாளில் தான் கடமைக்கு சமூகம் அளித்ததை உறுதிப்படுத்தும் வகையில் பொறுப்பேற்ற கடிதத்தினை கையளிப்பது பின்னிணைப்பு 6. இப்போ உங்களுக்கு 6 பின்னிணைப்பு தெரியும், சரிதானே? அதில் நீங்க பார்க்க வேண்டியது 1, 2, 3 ஒரு தடவை மேலோட்டமா பார்க்க வேணும். முக்கியமான என்னென்ன தலைப்புகளை உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஒரு சேவை பிரமாண குறிப்பில் உள்ளடங்கி இருக்கிற தலைப்புகள் என்ன, ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ளடங்கி இருக்கிற தலைப்புகள் என்ன, 2 ஒன்றாத்தான் இருக்கும். அப்போ 1, 2 பார்த்தீங்கன்னா சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ளடங்குகிற பிரதானமான தலைப்புகள். அதுபோல நியமன கடித போட்டில் உள்ளடங்குகிற பிரதானமான தலைப்புகள் 3, 4, 5, 6 பார்க்க தேவையில்லை. அதுல பெரிய விடயங்கள் உள்ளடங்குற விதமா அதுக்குள்ள கேள்வியை கேட்க மாட்டேன், சரிதானே? அடுத்தது கடமையை பொறுப்பேற்கும் போது அன்றைக்கு கையளிக்க வேண்டியவை என்று சொல்லி இருக்கு. 8 விடயங்கள் அன்றைக்கு கையளிக்க வேண்டியது இருக்கு. கடமையை பொறுப்பேற்கும் போது கையளிக்க வேண்டியது, சரிதானே? மேலே சொல்லப்பட்ட விடயத்தையும் சேர்த்து சொன்னா 9. அதாவது தான் கடமைக்கு சமூகம் அளித்ததை உறுதிப்படுத்தும் வகையில் சமர்ப்பிக்கிற கடிதம், அதாவது கடமையை பொறுப்பேற்ற கடிதம். அதோட தேசிய அடையாள அட்டையின் பிரதி, பிறப்பு பதிவு சான்றிதழ், பதவிக்குரிய கல்வி தகமைகளும் ஏனைய தகமைகளையும் உறுதிப்படுத்துகின்ற சான்றிதழ்கள், அவற்றின் மூல பிரதியும் 2 போட்டோ காப்பியும், ஒரு சோடி ஒளிப்பட பிரதி. அதோட திருமணமானால் திருமண சான்றிதழ், வாழ்க்கை துறையின் பிறப்பு சான்றிதழ், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுடைய பிறப்பு சான்றிதழ், சேவை உடன்படிக்கை பொது 160, சொத்து பிரகடனம் பொது 261. இதுக்குள்ளேயும் கேள்வி கேட்கிறவே, சேவை உடன்படிக்கை செய்கிறது எந்த படிவத்தில், சொத்து பிரகடனம் செய்கிற எந்த படிவத்தில் என்றெல்லாம் கேட்பீங்க. அடுத்தது பொருத்தமாக இருந்தால் சொத்துக்கள் பொறுப்புகளின் பிரகடனம், இது தனியாக செய்கிற. இப்போ அந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்குள்ள தனியாக ஒரு பிரகடனம் ஒன்று செய்யப்படுது, திருத்தப்பட்ட வடிவம் ஒன்று இருக்குது. அதுக்கு பொது இலக்கம் இல்லை. தொடர்புடைய பொருத்தமான சந்தர்ப்பத்தில் சொத்துக்கள் பொறுப்புகளினுடைய பிரகடனம். அடுத்தது நிரந்தர முகவரி அல்லது தற்காலிக முகவரி, தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி போன்ற விடயங்களை உள்ளடக்குவாங்க. சரி, இது தவிர ஒருவருடைய சுய விவர கோவையில் இருக்கிற மற்ற விடயங்கள் தொடர்பில் நான் சொல்ல தேவையில்லை, அது உங்களை எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க. மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவம் சுகாதாரம் 169. பொது 169ன்றது மருத்துவ பரிசோதனைக்காக கொடுக்கப்படுகிற கோரிக்கை படிவம், சரிதானே? அதை பார்க்க. சரி, அடுத்தது இந்த 107வது ஆர்டிகல், சரிதானே?
107வது ஆர்டிக்கல்ல நான் சொன்னது ஒரு விசேடமான கேள்வியாக வருகிறது. பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் நியமனம் வழங்கப்படும் பதவிகளவை என்று சொல்லி கேட்டோம். அப்ப பதவிகள் என்று கேட்டா நீங்க மேலே நாங்கள் கதைச்ச விஷயத்தை நியமனங்கள் என்ற வகைக்குள்ள இருக்கிற ஒரு பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர் அல்லது முறைப்படி கேட்டு விலகியவரை மீள நியமிக்கிறது என்கிற விஷயங்களை எழுதக்கூடாது. அது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் வழங்கக்கூடிய பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் மட்டும் வழங்கக்கூடிய நியமன வகை என்று கேட்கிறேன். இது பதவி என்று தெளிவாக கேட்கிறேன். கேள்வி விளங்காவிட்டால் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் அந்த மண்டபத்தில் இருக்கிற பரீட்சை மேற்பார்வையாளர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்கலாம். இந்த வினாத்தாளினுடைய ஆங்கில வடிவத்தை தர சொல்லி அதை வாங்கி பார்க்கலாம். நீங்கள் அதுக்காக சண்டை பிடிச்சு கலவரத்தை உண்டாக்குறதுல நீ அங்கே நிற்கிற சூப்பர்வைசருக்கு தெரிய வேணும், இப்படி கேட்கலாம், நீங்கள் தான் கொடுக்கலாம் என்றது நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். இதில் தமிழ் விளக்க குறைவு இருக்குது, எங்களுக்கு ஆங்கில வினாத்தாளனுடைய கொப்பி ஒன்று பரீட்சை மண்டபத்தின் பயன்பாட்டுக்காக கொடுக்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வினாத்தாள் இருக்க தாங்கோ பார்க்க போறேன். ஆனால் என்ன ஒருவர் கேட்டால் மண்டபமே கொஞ்சம் நேரம் நல்ல ஒரு படம் ஏதோ உங்களுக்கு மட்டும் விசேடமாக அவர் ஸ்கீமை காட்டி போட்டார் மாதிரி நிற்பாங்க. இனி எல்லாரும் அதை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரியான குழப்பம் இருக்கும். ஆனால் அது ஒரு இறுதி முயற்சியாக நீங்கள் செய்யலாம். மிகவும் குழப்பமான வினாக்கள் இருந்தால் இப்படி ஒரு கேள்வி வரைகள் நீங்கள் தெளிவுபட பார்க்க வேணும். நியமனத்தை கேட்கணுமா பதவியை கேட்கணுமான்னு சொல்லி, நியமனத்தை கேட்கணும்னா ஓய்வு பெற்றவர் பதவி விலகியவர் மீள அமர்த்தப்படுவதை எழுத வேணும். பதவியை கேட்டால் கவனிங்க, ஒரு அமைச்சின் மேலதிக செயலாளர், திணைக்கள தலைவர் அல்லாத பணிப்பாளர் நாயகம் அல்ல பணிப்பாளர் அதிபதி என்று இதில் இருக்கு. பணிப்பாளர் நாயகம், ஆணையாளர் நாயகம், சரிதானே? பணிப்பாளர் நாயகம், ஆணையாளர் நாயகம், மேலதிக பணிப்பாளர் நாயகம், மேலதிக ஆணையாளர் நாயகம், பிரதி பணிப்பாளர் நாயகம், பிரதி ஆணையாளர் நாயகம். அப்ப இதுல நீங்க பார்க்க வேண்டியது பணிப்பாளர் அதிபதி, சரிதானே? பணிப்பாளர் அதிபதி என்றது டிரெக்டர் என்று. ஆனா டிரெக்டர் என்று ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அல்லாம இருக்கும். திணைக்கள தலைவராக இருந்தால் அது அமைச்சரவைக்கு போயிடும். ஒன்று அடிஷனல் செக்ரட்டரி, அது உங்களுக்கு மறக்காதானே, அமைச்சின் மேலதிக செயலாளர். அடுத்தது திணைக்கள தலைவர் அல்லாத பணிப்பாளர் அதிபதி. அதுக்கு பிறகு மேலதிகம் பிறகு, சரி, மேலதிக பணிப்பாளர் நாயகம், மேலதிக ஆணையாளர் நாயகம், பிரதி பணிப்பாளர் நாயகம், பிரதி ஆணையாளர் நாயகம் ஆகிய பதவிகள் அவற்றுக்கு சமமான பதவி. அதே போல அமைச்சுக்களினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர், SAS என்று சொல்லுகிறோம், சீனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, சிரேஷ்ட உதவி செயலாளர், பிரதேச செயலாளர், இவற்றுக்கு சமமான பதவி அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால நியமனம் செய்யும். இதற்கு மேலதிகமாக கவனிங்க, முன்னாள் படை சேவையாளர்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகள் 3 வகையான சலுகை. இதுலேயும் ஒரு 2 சில வேலை எழுதும் கொண்டு கேட்டால் நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்வோம். இந்த சலுகையை கோருபவருக்கு முதலாவது 50 வயதுக்கு மேலே போயிருக்கக்கூடாது. 50 வயதுக்கு மேற்படாத அரசாங்க சேவையில் நியமனத்தை நாடி நிற்கும் தரைப்படை, கடற்படை, வான்படை சேவைகளில் பணியாற்றிய முன்னாள் படை சேவையாளர்களுக்கு கீழ்வரும் சலுகைகளை வழங்கலாம். ஒரு நிமிஷம் பாருங்கள். அப்ப வழங்கக்கூடிய சலுகைகள் 3 வகையானது. ஒன்று வயதெல்லையில் வழங்கக்கூடிய சலுகை. 50 வயதுக்கு மேற்படாதம இருக்கிற படையில இருந்து முறைப்படி விலகி வந்த ஒருவர் அரசாங்க சேவைக்கு விண்ணப்பிக்கிறார். விண்ணப்பிக்கிற போது அவருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் தொடர்பாக முதலாவது வயதெல்லை. பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒரு உச்ச வயதெல்லை கோரப்பட்டிருக்கும். அந்த வயதெல்லையை விட அவருடைய வயது கூடவாக இருக்குது. நான் சும்மா விளக்கத்துக்காக சொல்றேன். அந்த வயதெல்லையை விட அவருடைய வயது கூடவாக இருக்குது. அப்படி கூடவா இருந்தால்
இப்ப அவருக்கு 48 வயது என்று வச்சுக்கொள்வோமே. அவர் படையில 12 வருடங்கள் பணியாற்றி, இப்ப அவருடைய வயதை நாங்கள் 36 கணிக்கிறோம். அவருடைய வயது 36. ஆட்சேர்ப்பு செய்யப்படுற பதவியில 35 வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தலாகாது என்றிருந்தால் அவரை எடுக்க. சரி, அவருக்கு 48 வயது, 15 வருஷம் படையில இருந்துட்டார். இப்ப அவருக்கு நாங்கள் பார்க்கிறோம் 48 வயதுல இருந்து படையில இருந்த காலத்தை கழிக்கிறோம். 15 33. ஆனா எங்களை கேட்டிருக்குது 35 வயதுக்கு மேல இருக்கக்கூடாது. அவர் எடுக்க. சரிதானே? அப்ப இதுதான் முதலாவது. வயது இல்லை. முன்னாள் படை சேவையாளர் ஒருவர் அவர் நியமனத்தை நாடி நிற்கும் பதவியில் குறிக்கப்பட்ட உச்ச வயதில்லை. அவருடைய வயதில் இருந்து அவர் படைத்துறையில் சேவையாற்றிய காலம் கழிக்கப்பட்ட பின்னர் வருகின்ற எண்ணிக்கையை விட அதிகமாக இல்லாமல், கழிக்கப்பட்டு வருகிற எண்ணிக்கை கோரப்பட்ட வயதில் விட அதிகமாக இல்லாவிட்டால் அவரை சேர்க்கலாம். இதை விளங்கி கொண்டு வந்தா சரி. அப்ப இதுல இருக்கிற மாதிரியே நாங்கள் எழுதினா நல்ல. முன்னாள் படை சேவையாளர் அவர் நியமன நாடும் பதவியின் உச்ச வயதில் அவருடைய வயதிலிருந்து அவர் படையில் சேவையாற்றிய காலம் கழிக்கப்பட்ட பின்னர் வருகின்ற எண்ணிக்கைக்குள்ள வருமாக இருந்தால் அவர் உரிய வயதெல்லையில் உள்ளவராக கருதி நடவடிக்கை எடுக்கலாம். இரண்டாவது, கல்வி தகமைகள் தொடர்பான சலுகை. இந்த கல்வி தகமை தொடர்பான சலுகை ஆட்சேர்ப்புக்காக கோரப்படுகின்ற கல்வி தகமை ஒரு பல்கலைக்கழக பட்டம் என குறிக்கப்பட்டிருந்தால் இந்த சலுகை செல்லும். கட்டாயமாக பட்டம் இருந்தே ஆகும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட பட்டம் ஒன்று தகமையாக விதித்துரைக்கப்பட்ட பதவியை தவிர ஏனைய பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு திட்டத்தில் சொல்லப்பட்ட ஆக குறைந்த கல்வி தகமைக்கு உடன் பின்பான தகமை அவர் பெற்றிருந்தால் அவர் உரிய தகமையை பெற்றவராக கருதப்படும். சாதாரணமா 8ஆம் வகுப்பு என்றால் அவர் 7ஆம் வகுப்பு படித்திருந்தார் என்றால் நாங்கள் 8 எடுப்போம். அதுபோல சாதாரண தரம் உயர்தரம் கற்றிருக்க வேண்டும் என்றிருந்தால் அவர் சாதாரண தரம் கற்றிருந்தால் நாங்கள் எடுப்போம். அதாவது அதுக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிற தகமை இருந்தாலே ஒரு ஸ்டெப் குறைச்சி நாங்கள் அவருக்கு கொடுக்கலாம். கேட்கப்படுறதை விட ஒரு ஸ்டெப் கீழே இருந்தார் என்றால் அவருக்கு கொடுக்கலாம். அடுத்தது தொழில்நுட்பம், தொழில்சார் தகமைகள். நீங்க இந்த NVQ சர்டிபிகேட் இந்த மாதிரியான சர்டிபிகேட் கேட்பீங்க தானே, அந்த தொழில்நுட்ப சான்றிதழ்கள் அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. அவர் உரிய தொழில்நுட்ப கூறுகளில் படையில் பணியாற்றி தேர்ச்சி அனுபவம் பெற்றிருக்கிறார் என்றால் அவர் உரிய தகமைகளை கொண்டவராக கருதி நடவடிக்கை எடுக்கிறார். வயதில்ல, கல்வி தகமை, தொழில்நுட்ப தகமை என்கிற 3 விடயங்கள்ல முன்னாள் படை சேவையாளர்களுக்கு நீங்க சலுகை கொடுக்கலாம். சரிதானே? தகுதிகான் காலம் சம்பந்தமாக நான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டு போக இல்லை. தகுதிகான் காலம் சாதாரணமா அரசாங்க சேவையில யார், நீங்கள் கொஞ்சம் இதை வாசிங்க. தகுதிகான் காலத்துல யார் வைக்கிறவர்? நியமன அதிகாரி. யாருக்கு தகுதிகான் காலம் விதிக்கப்படும்? அரசாங்க சேவையில் நிரந்தர பதவிக்கு புதிதாக நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் ஒருவர் 3 வருட சேவை காலம் கொண்ட தகுதிகான் காலத்தில் வைக்கப்பட்டார். 1 வருட சேவை காலம் கொண்ட தகுதிகான் காலம் யாருக்கு இருக்கும்? அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் வேறொரு நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படும் போது 1 வருட தகுதி காலப்பகுதிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இப்படியாக கேள்வியை கேட்டு நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை பார்க்கிற போது தனித்தனியாக நீங்க பார்க்க வேணும். இப்ப தகுதிகான் காலம் 3 வருஷம் கொடுக்கணும். அந்த 3 வருஷ காலப்பகுதிக்குள்ள அவர் என்ன செய்ய வேண்டும்? உரிய காலப்பகுதிக்குள்ள தன்னுடைய தகமைகளை பூர்த்தி செய்ய தவறுகிறவருக்கு அவருடைய தகுதிகான் காலத்தை நீடிக்கலாம். அப்படி நீடிக்கப்படக்கூடிய காலப்பகுதி எவ்வளவு? அப்படி நீடிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள்ள அவர் தன்னுடைய தகமைகளை பூர்த்தி செய்யப்படுகிறதாக இருந்தால் அவருடைய வேதனையற்ற திகதி அல்லது அவர் சேவையை உறுதிப்படுத்துகிற திகதியிலே என்ன மாற்றம் பெறும்? அப்போதும் அவர்
தகுதிகான் காலத்தில் தன்னுடைய தகமையை உறுதிப்படுத்த முடியவில்லை, மேலதிகமாக வழங்கப்பட்ட காலத்திலையும் உறுதிப்படுத்த முடியவில்லை என்றால் அவருடைய சேவையை நாங்கள் முடிவுறுத்த வேண்டும். சேவையை டெர்மினேட் பண்ணோம். டெர்மினேட் பண்ணுகிற போது என்ன வடிவம் பாவிக்கிறது? இவருடைய தகுதிகான் காலத்து மீளாய்வு அறிக்கைகளுக்கு என்ன படிவத்தை பயன்படுத்து, இந்த மாதிரியாக இதுக்குள்ள கொஞ்சம் தேடி பார்த்து கொள்ளுங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய விடயங்கள் ஆக முக்கியத்துவம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு போக மாட்டேன். இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கு. சரிதானே? அப்போ இவருடைய தகுதிகான் காலத்தை நீடிச்சா, அப்படி நீடிக்கப்பட்ட காலப்பகுதியில் அவர் தொடர்பான அறிக்கை எண்ணத்தில் கொடுக்கிறது என்று சொல்லி இருக்கு. ஒரு வருட தகுதிகான் காலம். ஒரு வருட தகுதிகான் காலத்தில் தன்னுடைய தகமையை பூர்த்தி செய்ய முடியாதவர் அவருக்கு கால நீடிப்பு கொடுத்து, கால நீடிப்பு கொடுத்த காலத்தில் என் தகமையை பூர்த்தி செய்யாத போது அவருக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? சரி, அவர் முன்னிய சேவைக்கு திருப்பி அனுப்பவும். அப்போ திருப்பி அனுப்பி அங்கே போகிற போது வெற்றிடம் இல்லாவிட்டால் என்ன செய்வது? இந்த மாதிரி இந்த உறுப்புரைகளை கொஞ்சம் மேலோட்டமாக படித்து வச்சிருங்க. இருக்கிற இறுதி நேரத்தில் எல்லாத்துலேயும் மிக ஆழமாக படியுங்கோன்னு எல்லாம் சொல்லலாது தானே. சரியா? முக்கியமான ஒரு பகுதி இந்த புத்தகத்தில் நீங்கள் படித்து வச்சிருக்க வேண்டியது இடமாற்றம் சம்பந்தமாக. இடமாற்றம் பற்றி நான் அழகா வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்த்து கொள்ளுங்க. இடமாற்றங்கள் தொடர்பில் மிக கவனம் எடுத்து படிக்கணும். ஒவ்வொரு இடமாற்றம் 4 வகையான இடமாற்றங்கள் தொடர்பாகவும் விசேட கவனம் எடுத்து கவனமாக படித்து கொள்ளுங்க. அதில் வீடியோஸ் இருக்கிறபடியால் நீங்கள் அது எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்வீங்க என்று சொல்லி நான் அதில் கவனம் செலுத்தையில் இபி எக்ஸாம் சம்பந்தமாக, அதே போல் தினத்தில் மாநில பரீட்சை, மற்றது தகுதிகான் காலம் என்பது தொடர்பாக உங்களோட வாசிப்பை மேம்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. இது முக்கியமான ஒன்று. சரியா? மற்றது சேவை மூப்பை தீர்மானிக்கிற காரணி. சேவை மூப்பை தீர்மானிக்கிற காரணி இதுதான். இப்போ ஒரு சகோதரன் இதில் கேள்வி ஒன்று கேட்டவர், அந்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போம். அதை பாருங்க. இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு கேட்பணும். சேவை மூப்பு நிலை தயாரித்தலும் இச்சைப்படுத்தி நடைமுறைப்படுத்துதல் நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி. நியமன அதிகாரியுடைய பொறுப்பு, நியமன அதிகாரியாக பொதுச்சேவை ஆணைக்குழு காணப்படுமாக இருந்தால் அதை நிர்வாக அதிகாரி செய்தார். மற்ற அப்டேட் பண்ணுற டேட் சம்பந்தமாக கேட்பினம். இதெல்லாம் எம்சிக்யூக்கு வரக்கூடிய கேள்வி. ஜனவரி ஜூலை 1ஆம் மாதம் 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 1ஆம் தேதி இதை செய். சரிதானே? அடுத்தது சேவை மூப்பை தீர்மானிக்கிற காரணிகள் என்னென்னு ஒரு 8 காரணியை எழுதுங்கோ என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால் இந்த விடயத்தில் இந்த கீழ்ப்பகுதி வரைக்கும் இருக்கிற பகுதிகளுக்குள்ள தனித்தனியாக கேள்வி இருக்கு. சேவை மூப்பை தீர்மானிப்பது தொடர்பான முக்கியமான அம்சங்கள். ஆனால் இதை நாங்கள் ஒரு 8 கேள்விக்குரிய பகுதியாக கருதுகிறாரு. இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துண்டமாக படித்து வச்சுக்கொள்ளுங்கோ. உண்மையில இருக்க கேள்வி வரேன்டா 2 புள்ளிக்குரிய கேள்வியாகத்தான் வரும். 2 புள்ளிக்குரிய கேள்வியாகத்தான் பெரும்பாலும் இதுக்குள்ள கேள்விகள் வரும். சாரி, மெக்கானிக் 159வது உறுப்புற சம்பந்தமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேள்வி அதுக்குள்ள எடுத்துக்கொள்ள இயலாது. அப்படியே ஒரு செட்டாக தான் இருக்கும். ஒன்று உத்தியோகத்தர்களுடைய சேவை மூப்பு முதல்ல தீர்மானிக்கிறது கடமையை பொறுப்பேற்ற திகதி. ஃபர்ஸ்டா சொல்லுவோம், கடமையை பொறுப்பேற்ற திகதியால் தீர்மானிக்கப்படும். முன்னுக்கு நான் நியமனத்துக்குள்ள ஒரு விடயம் சொல்ல வந்துட்டேன். இப்போ ஞாபகம் வருது, சொல்லுகிறேன். நியமனம் செயல்வலப்பெறும் திகதி எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. சரிதானே? நியமனம் செயல்வலப்பெறும் திகதி எவ்வாறு தீர்மானிக்கப்படும். மேலே நியமனங்கள் என்ற பகுதிக்குள்ள அந்த கேள்வி இருந்தது. ஒரு உத்தியோகத்தருடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதி, அவர் கடமையை பொறுப்பேற்ற திகதி ஆகியவற்றில் எது பிந்தியதோ அது நியமனம் செயல்வலப்பெறும் திகதியாக அமையும். ஒரு உத்தியோகத்தருடைய நியமன
கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட நியமன தேதி அவர் கடமையை பொறுப்பேற்ற தேதி இரண்டில் எது பிந்தியதோ அது நியமனம் செயல்படுத்தும் தேதியாக இருக்கும். சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்டமை, வெளிநாட்டு பயணம் போனது, இந்த மாதிரியான வேறு பிற காரணங்களால உரிய காலத்தில் அவர் கடமையை பொறுப்பேற்க இயலாமல் இருந்திருந்தால் அவருடைய நியமன திகதி பொருத்தமான அடிப்படையில் ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்படும். அது முன்னுக்கு இருக்குது, அதை பார்த்து படிச்சுக்கணும். சரி, அப்போ இங்கே சேவை மூப்பு தீர்மானிக்கப்படுகிற விதம் தொடர்பாக உங்களுக்கு தெரியும். முதலாவது கடமையை பொறுப்பேற்ற திகதி. அடுத்தது ரெண்டு பேர் அல்ல, நிறைய பேர், ரெண்டு பேர். பெரும்பாலான ஆட்கள் ஒரே திகதியில் கடமையை பொறுப்பேற்றிருப்பினமாக இருந்தால் அப்போது அவர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்பட்ட பரீட்சைகள், அது எந்த பரீட்சையாக இருந்தாலும் சரி, மொத்த புள்ளிகளின் அடிப்படையில் சீனியாரிட்டி தீர்மானிக்கப்படும். சேவை மூப்பு மாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ரெண்டுக்கு. அப்போ ஒரு உத்தியோகத்தருடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்படுகிற விதம் ரெண்டு எழுதுங்கொண்டு கேட்டால் சாதாரணமாக நீங்கள் சொல்லுவீங்க கடமையை பொறுப்பேற்ற தேதியின் அடிப்படையில் சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும். ரெண்டாவதாக சொல்றீங்க ஒரே நாளில் ஒரே திகதியில் பலர் கடமையை பொறுப்பேற்றிருந்தால் அவர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்பட்ட பரீட்சையில் பெற்ற மொத்த புள்ளிகள், திரண்ட மொத்த புள்ளிகளின் அடிப்படையில் அவர்களுடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும். இதில் பாருங்க, ரெண்டு புள்ளிக்குரிய ஒரு கேள்வி செட்டாக கிடக்குது. அடுத்தது சேவை மூப்பு மாற்றப்படுகிற சந்தர்ப்பங்கள். இதைத்தான் அந்த அவர் பதவி உயர்வு பித்திகதியிடப்படுதல் என்ற, மற்ற எல்லாருக்கும் ஒரு திகதி இருக்கும், இவருக்கு மட்டும் ப்ரொமோஷன் பின்னுக்கு போகுது என்ற பொருளில் தான் அதை கேட்டிருக்கு. சரிதானே? இப்போ வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில சித்தி எய்த தவறுகிற போது, அடுத்தது தகுதிகான் காலம் நீடிக்கப்பட்டால் ஒழுக்காற்று தண்டனையாக சேவை மூப்பு குறைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறார். சரி, ஒரு உத்தியோகத்தர் முன்னைய பதவிக்கு திருப்பி அனுப்பும் போது அவருடைய சேவை மூப்பு எவ்வாறு தீர்மானிக்கும்? இதுக்குள்ள 6 விடயம் இருக்குது. ஒரு உத்தியோகத்தர் முன்னைய பதவிக்கு திருப்பி அனுப்பப்பட்டால், ஒரு பதவியில் இருக்கிறார், வேறு ஒரு பதவிக்கு போகிறார், அங்கே இருந்து திருப்பி முன்னைய பதவிக்கு அனுப்பப்படுவாராக இருந்தால் அவருடைய சேவை மூப்பு எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி இருக்கு. இந்த இடத்துலையும் ஒரு விடயம் மேலதிகமாக சொல்ல வேணும். சில பேர் முன்னைய பதவிக்கு வரைக்கும் அவர் அந்த பதவியின் ஆரம்ப சம்பளத்தில் வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்றது இருக்கு. சம்பளம் தொடர்பாக படிக்க ஆரம்ப சம்பளம்ன்றது, இப்போ நீங்கள் எம்எஸ்ஓ கிளாஸ் 1ல் இருக்கிறீங்க, விட்டுட்டு போயிட்டு திரும்பி எம்எஸ்ஓக்கு வந்தால் உங்களுக்கு கிரேட் 3ல் இனிஷியலில் வைக்கிறீங்க. ஏனென்றா நாங்கள் நியமனம் என்று படிக்க பார்த்தோம். பதவி உயர்வும் ஒரு நியமனம் தான். அப்போ உங்களுக்கு கிளாஸ் 1 வந்தது ஒரு நியமனம். கிளாஸ் 1 இனிஷியலில் தான் வைக்க, கிரேட் 3 அல்ல, என்ன கிளாஸ் 3 இனிஷியலில் வைக்கிறீங்க. நீங்கள் எந்த கிரேடில் எந்த கிளாஸில் இருந்துட்டு போயிட்டீங்களோ அதில் இருந்து தான் கணக்கு பார்க்கும். சரி, அப்போ இங்கே முன்னைய பதவிக்கு திருப்பி அனுப்பப்படுகிற போது சீனியாரிட்டி எப்படி தீர்மானிக்கப்படும் என்று பார்த்தா, ஒழுக்காற்று காரணங்களுக்காக இருந்தால் அது ஒழுக்காற்று கட்டளையிலே இருக்கும். முதலாவது விடயம், ஒழுக்காற்று காரணங்களுக்காக இருந்தால், ஒழுக்காற்று காரணங்களுக்காக திருப்பி அனுப்பப்பட்டால் அவர் சீனியாரிட்டி எப்படி என்று சொல்லி ஒழுக்காற்று கட்டளையில இருக்கும். பதவி ஒழிக்கப்பட்டதன் காரணமாக அவர் திரும்பி வருவாராக இருந்தார். சில வேளையில் சில பதவிகள் ஒழிக்கப்படுவது, இல்லாமல் பண்ணப்படும், டெர்மினேட் ஆகிறது சில பதவி. உதாரணத்துக்கு இலங்கை பல்கலைக்கழகங்களில் ஒரு காலத்தில் மார்ஷல் என்கிற ஒரு பதவி ஒழிக்கப்பட்டது. இப்போ திரும்ப அது கொண்டு வரப்பட்டது. மார்ஷல் என்கிற பதவி இல்லாமல் செய்யப்பட்டது. அவை முன்னைய பதவிகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார் என்று வச்சுக்கொண்டால், அப்போ அவருடைய திரண்ட சேவை காலத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தோடு தான் அதை தீர்மானிக்க வேண்டும். ஆனால் அவரோட வேலைக்கு வந்த ஆக்களை விட அவர் ஜூனியராக இருப்பார், அவைக்கு மேலே போகிறது. அவர் இந்த சேவையில் சேருகிற காலத்தில் அவரோட சேர்ந்து வேலைக்கு வந்த ஆக்களுக்கு
இவர் சீனியரா இருக்கீங்க, சரிதானே? அவர் கனிஷ்ட நிலையில இருக்கு. அதே போல இவர் இபி எக்ஸாம் பாஸ் பண்ணல என்றால் அந்த இபி எக்ஸாம் பாஸ் பண்ணின ஒரு தடவை விடவும் இவர் சீனியரா இருக்கலாம். சில வேளை இவருக்கு பிறகு சர்வீஸுக்கு வந்த ஒரு ஆள் இபி எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிட்டார் முன்னுக்கு, இவர் அந்த இபி எக்ஸாம் பாஸ் பண்ணல என்றால் இவருக்கு பிறகு வந்தவர் தானே அந்த சர்வீஸுக்கு, அவரை விட இவர் சீனியரா இருக்கு. அப்போ அவரோடு சமகாலத்தில் கடமையேற்றவர்களை விட இவர் கனிஷ்ட நிலையில இருப்பார். அதுபோல இவர் சித்தி அடையாத வினத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைந்த ஒருவர் இவரை விட சிரேஷ்ட நிலையில தான் இருப்பார். அடுத்த மூன்றாவது ஒருத்தர் தன்னை சொந்த வேண்டுகோளின் பேரில் திருப்பி அனுப்பப்பட்டால், அந்த முன்னைய பதவிக்கு நான் போறேன் என்று சொல்லி அவர் திருப்பி கேட்கப்பட்டால் அது ஆணைக்குழுவினால தீர்மானிக்கப்படும். பொதுவாக அவர் ஆரம்ப சம்பளத்தில் வைக்கப்படுகிறார். ஆரம்ப சம்பளத்தில் வைக்கிறது பொருத்தமானது அல்ல என்று கருதப்பட்டால் ஆணைக்குழுவினுடைய அங்கீகாரத்தோடு தீர்மானிக்கப்படும். அடுத்தது சம்பளமற்ற லீவில் ஒருவர் போனால் அது அரசாங்க கொள்கைக்கு அமைவாக வழங்கப்பட்டிருந்தால் சேவை மூப்பு பாதிக்காது. அது அரசாங்க கொள்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். இப்போ இதுக்கு தானே 5 வருஷம் நோப்பே, அது இப்போ முடிஞ்சு 5 வருஷம் நோப்பே, அது அந்தந்த நேரத்தில் இருந்து கொள்கைகளுக்கு அமைவாக தீர்மானிக்கப்படும். ஒருவர் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டு திரும்பி வருகிற போது அவருடைய கோரிக்கையின் பேரில் விடுவிக்கப்பட்டிருப்பாராக இருந்தால் அந்த காலப்பகுதியினாலே அவருடைய சேவை மூப்பு குறை. ஆனால் அரசாங்க தேவைக்காக விடுவிக்கப்பட்டிருந்தால் அவருடைய சேவை மூப்பு பாதிக்கப்படும். தானாக கேட்டு ரிலீஸ் எடுத்து வெளியில போயிட்டு திரும்பி வருகிறார் என்றால் அந்த காலப்பகுதி அவர் அரசாங்கத்துக்கு வெளியில சேவையாற்றிய காலப்பகுதி சேவை மூப்பில் குறையும். ஆனால் அரசு தேவைக்காக விடுவிக்கப்பட்ட ஒருவராக இருந்தால் அப்போது அது அவருடைய சேவை மூப்பை பாதிக்காது. இந்த 6 விஷயத்தையும் திருப்பி படிச்சு கொள்ளுங்க. இதை சொல்லுகிற போதே திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. விடுவிப்பு ஒருக்கா பாருங்க. அரசாங்க சேவையில ஒருவர் விடுவிக்கப்படுவது, அரசாங்க சேவைக்கு வெளியில விடுவிக்கப்படுவது. அரசாங்க சேவையில விடுவிக்கப்படுவதாக இருந்தால் என்ன சந்தர்ப்பங்களில் அவருடைய விடுவிப்பை மறுக்கலாம். அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பதவிகளுக்கு விடுவிக்கப்படுகிறதாக இருந்தால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த விடுவிப்பு மறுக்கப்படும். அல்லது மறுபடமாக இவ்வாறான சந்தர்ப்பங்களில் விடுவிப்பு மறுக்கப்படக்கூடாது. விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அரசாங்க சேவைக்கு வெளியில எவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர் விடுவிக்கப்படலாம், அல்ல எவ்வாறான நோக்கங்களுக்காக விடுவிக்கப்படலாம். தற்காலிகமான விடுவிப்பும் இருக்கு, நிரந்தர விடுவிப்பும் இருக்கு. தற்காலிக விடுவிப்பினுடைய காலத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒவ்வொரு நோக்கத்துக்காகவும் விடுவிக்கப்படக்கூடிய காலப்பகுதி எவ்வளவு என்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்படி இந்த மறந்து போன விடயங்களை ஞாபகப்படுத்துறது எங்களுடைய இந்த செயலமர்வின முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. சரி, அப்போ நாங்கள் இந்த அளவோடு இதை நிறைவு செய்து கொள்வோம்.